சுரேஷ் பாடசாலை எங்கிருந்தாலும் யார் வேண்டுமானாலும் எப்பொழுதும் படிக்கலாம். சுரேஷ் பாடசாலை வீடியோ கோர்சஸ் ஃபார் TNPSC Group 2 Group 2A வீடியோ கோர்சஸ் அனைத்தும் அனுபவம் உள்ள ஆசிரியர்களை கொண்டு எடுக்கப்பட்ட வகுப்புகளை உள்ளடக்கியது. வெற்றியின் முகவரி சுரேஷ் IAS அகாடமி. வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வகுப்புல பார்க்க போறது பாலிட்டி, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ரொம்ப முக்கியமான போர்ஷன் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். சரியா, யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்துட்டு இருந்தோம், அதில் பிரைம் மினிஸ்டர் பார்க்காம இருந்தோம். இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் பர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் பார்க்க போகிறோம். சரியா, ஓகே. பிரைம் மினிஸ்டர் நம்முடைய கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் இந்தியாவில் எப்படி அமைய போகுது கவர்மெண்ட் அப்படின்னா, பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அமைய போகுது. பார்லிமெண்டேரியன் கவர்மெண்ட் வந்து அமைய போகுது. அப்போ பார்லிமெண்டேரியன் கவர்மெண்ட்ல எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்ற வகையில் ரெண்டு முக்கியமான எக்ஸிக்யூட்டிவ்ஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். பிரைம் மினிஸ்டரை பற்றி பார்க்குறப்போ யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பிரசிடெண்ட்டை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், பிரசிடெண்ட். ரெண்டாவது யாரு? பிரைம் மினிஸ்டர். குடியரசுத் தலைவரை பற்றியும் பிரைம் மினிஸ்டர் பற்றியும் தான் பார்க்கணும். நம்முடையது பாராளுமன்ற அரசாங்கம், பார்லிமெண்டேரியன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அப்போ இதில் என்ன இருக்குது? பார்லிமெண்ட் தான் பவர்ஃபுல். இப்போ பார்லிமெண்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? பிரசிடென்ட் இருக்காரு, லோக்சபா, ராஜ்யசபா, மூன்று பேரும் சேர்ந்தது தான் என்னது பார்லிமெண்ட் அப்படின்ட்டு பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா லோக்சபா, தட் இஸ் த லோயர் ஹவுஸ் வந்து அதிகாரம் மிக்கதாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம். லோக்சபா பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த லோயர் ஹவுஸ்லாம் யார் இருக்கா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் இருக்கார். அப்போ நம்முடைய கான்ஸ்டியூஷன் பார்லிமெண்டேரியன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை கொண்டிருக்கு. இதில் இரண்டு பதவிகளை நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம். ஒன்று பிரசிடென்ட், அடுத்ததாக பிரைம் மினிஸ்டர். இதில் பிரசிடெண்ட்டை என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்னா அரசு அப்படின்றது பொருள். ஆனால் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறோம் பாருங்க, he is called as head of the government அப்படின்ட்டு சொல்கிறோம். அரசாங்கத்தின் தலைவர். இவர் என்னது? அரசின் தலைவர் அப்படின்ட்டு சொல்கிறோம். இது அரசு, இது என்னது? அரசாங்கம். இதில் எது சார் பெருசு? அரசு பெருசா அல்லது அரசாங்கம் அப்படின்னா ரெண்டுக்கும் என்ன பொருள் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த ஸ்டேட் அப்படின்னா அரசு அப்படின்ட்டு சொன்னேன். ஸ்டேட் இன்க்ளூட்ஸ் 4 விஷயங்களை கொண்டிருக்கு. ஸ்டேட் வந்து என்ன அப்படின்னா, டெரிட்டரி, நம்முடைய தேசத்துடைய நிலப்பரப்பு, அதில் உள்ள பீப்புள், மக்கள். சரியா, டெரிட்டரி, பீப்புள், சார்னிட்டி, மக்கள் மீது செலுத்தக்கூடிய அதிகாரம், இறையாண்மை அப்படின்னு சொல்றோம், சாவர்னிட்டி. 4வதாக என்னது? கவர்மெண்ட். மக்களை நிர்வகிப்பதுக்கு என்ன தேவை? கவர்மெண்ட் தேவை. அப்போ பிரசிடென்ட் இஸ் a ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். அப்போ ஸ்டேட்னா 4க்கும் தலைவர் யார் தான்? பிரசிடென்ட் தான். நம்முடைய தேசம்னா நம்முடைய எல்லை அமைப்பு அடிப்படையில் நம்முடைய தேசம், நம்முடைய ஜியோகிராபிக்கல் டெரிட்டரிஸ் என்ன இருக்கோ அதுக்கெல்லாம் ஹெட் யாரு? பிரசிடென்ட் தான் ஹெட். மக்களுக்கு யார் ஹெட்? பிரசிடென்ட் தான் ஹெட். சார்னிட்டி, இறையாண்மை, மக்கள் மீது அதிகாரத்தை செலுத்துதல். இதன் மூலமாக ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் மூலமாக மக்கள் மீது அதிகாரத்தை செலுத்துவது. அப்போ அதுக்கு யார் ஹெட்டு? மக்கள் மீது செலுத்தக்கூடிய அதிகாரம், இறையாண்மை, அது யாரு ஹெட்டு? பிரசிடென்ட் தான் ஹெட். அடுத்தது கவர்மெண்ட். இந்த 4ம் சேர்ந்தது தான் ஸ்டேட்டு. 4க்கும் ஹெட் யாரு? பிரசிடென்ட். 4ல் ஒன்று மட்டும் இருக்கு பாருங்க, கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுக்கு மட்டும் யார் ஹெட்டு? பிரைம் மினிஸ்டர் ஹெட். அப்போ he is called as head of the government. அப்போ வித்தியாசத்தை தான் பார்க்கணும். அரசாங்கத்தின் தலைவர் இவர் அமைப்பது அரசாங்கம். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உடைய ஹெட்டாக பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. அமைச்சரவை ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறார். அப்போ அந்த அரசாங்கத்தின் ஹெட் யாரு? பிரைம் மினிஸ்டர். ஆனால் ஒட்டுமொத்தமாக டெரிட்டரி, பீப்புள், சார்னிட்டி, கவர்மெண்ட் ஆக 4க்கும் தலைவர் யார் அப்படின்னு பார்க்கறதுல யார் தான்? அது பிரசிடென்ட் தான். இதில் 4ல் ஒரு பகுதியான
கவர்மெண்ட்டுக்கு தலைவர் யாரு? பிரைம் மினிஸ்டர். சரியா? ஓகே. அடுத்ததா பாருங்க, பிரசிடென்ட்டை இவ்வளவு சொன்னாலுமே நம்முடைய பார்லிமெண்டேரியன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல பிரசிடென்ட் வந்து ஒரு பெயரளவு தலைவர் தான். தட் இஸ் he is called as a nominal executive. நாமினல் ஹெட்னு சொல்லுவோம், அல்லது நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், பெயர் அளவிலான தலைவர் அப்படின்ட்டு சொல்லணும். பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லணும்? ரியல் எக்ஸிக்யூட்டிவ். ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரியல் எக்ஸிக்யூட்டிவ். இவர் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் தான், ஆனா இவர் என்னது? ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ட்டு சொல்லணும். அப்போ இது ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, ஒரு லாட்டின் டேர்ம், லத்தீன் மொழி சொல். அப்போ பிரசிடென்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டி ஜூர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. டி ஜூர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டர் எப்படி சொல்லுவாங்க பாருங்க, டி ஃபேக்டோ எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. டி ஃபேக்டோ எக்ஸிக்யூட்டிவ். அப்போ பாருங்க, நாமினல் ஹெட்டு, அவர் ரியல் ஹெட்டு. அப்போ பெயரளவிலான தலைவர். இது என்ன மொழி சொல் அப்படின்னா லட்டின் மொழியிலிருந்து இந்த பிரயோகம் எடுக்கப்பட்டிருக்கு. டி ஜோர் எக்ஸிக்யூட்டிவ், தட் இஸ் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா பிரைம் மினிஸ்டர் யாரு? ரியல் எக்ஸிக்யூட்டிவ், உண்மையான தலைவர் அப்படின்ட்டு சொல்றோம். உண்மையான தலைவர் அப்படின்ட்டு யாரை சொல்றோம்? பிரைம் மினிஸ்டர் சொல்றோம். ஆனா பிரசிடென்ட் என்னதுதான்? பெயரளவிலான தலைவர், டி ஜோர் எக்ஸிக்யூட்டிவ். அப்போ டி ஃபேக்டோ எக்ஸிக்யூட்டிவ், த டேர்ம் டினோட்ஸ் ஹூம் அப்படின்னு பார்க்கல, யாரை தான் சொல்லணும்? பிரைம் மினிஸ்டர் தான் சொல்லணும். டி ஜியோர் எக்ஸிக்யூட்டிவ் யாரை சொல்லணும்? பிரசிடென்ட் சொல்லணும். இது என்ன மொழிச்சொல்? லாட்டின் மொழிச்சொல். நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் எனப்படுவர் யாரு? பிரசிடென்ட். ரியல் எக்ஸிக்யூட்டிவ் எனப்படுவர் யாரு? பிரைம் மினிஸ்டர். ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் ஆஸ் பர் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் யாரு? பிரசிடென்ட். ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? பிரைம் மினிஸ்டர் சொல்லுவீங்க. நம்முடைய என்ன டைப் ஆஃப் கவர்மெண்ட்? பார்லிமெண்டேரியன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். சரியா? இதுல ஸ்டேட் இன்க்ளூட்ஸ் 4 ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்கு? டெரிட்டரி, பப்ளிக் ஆர் பீப்புள் ஆர் சாவர்னிட்டி அண்ட் கவர்மெண்ட். இந்த 4க்கும் சேர்ந்தது தான். 4க்கும் ஹெட்டு யாரு? பிரசிடென்ட். இதுல கவர்மெண்ட்டுக்கு மட்டும் ஹெட் யாரு? பிரைம் மினிஸ்டர். இவ்வளவு 4க்கும் ஹெட்டுன்னு சொன்னாலும் he is a nominal executive தான். பட் த ரியல் எக்ஸிக்யூட்டிவ் யாரு? பிரைம் மினிஸ்டர் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அப்போ பிரைம் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் இதுதான். பொதுவா பிரைம் மினிஸ்டரை ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட்னு சொல்றோம். இன்னொரு இதுல கேட்பாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா லீடர் ஆஃப் தி லோக்சபா, லீடர் ஆஃப் தி லோக்சபா ஆர் லோயர் ஹவுஸ் அப்படின்ட்டு சொல்றோம். அப்போ மக்களவை, அதன் தலைவர் யார்? அப்போ பாருங்க, மக்களவையில் சபாநாயகர் அப்படின்னு சொன்னாதான் நீங்க சபாநாயகர் ஸ்பீக்கரை பத்தி பேசணும். சரியா? லீடர் ஆஃப் தி லோக்சபா அப்படின்னா யாரு? பிரைம் மினிஸ்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லீடர் ஆஃப் தி லோக்சபானா யாரு? பிரைம் மினிஸ்டர். ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபானா சபாநாயகர் தான். ஆனா இங்க லீடர் ஆஃப் தி லோக்சபா, லீடர் ஆஃப் தி லோக்சபா யாரு? யாரு? பிரைம் மினிஸ்டர். அதை ஞாபகம் வச்சுக்கணும். மக்களவை தலைவர் அப்படின்ற வேர்ட் தமிழ்ல கொடுத்தாங்கன்னா யாரை சொல்லணும் நம்ம? அது பிரைம் மினிஸ்டர் தான் சொல்லணும். மக்களவை சபாநாயகர்னா தான் நம்ம ஸ்பீக்கரை பத்தி யோசிக்கணும். இது லீடர் ஆஃப் தி லோக்சபா அப்படின்றது. காரணம், அந்த இரு அவைகளில் யார், இரு அவைகள்ல லோக்சபா இருக்கு இல்லையா, மக்களவை. அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அவையில் உள்ளவர்கள் தான் அரசாங்கத்தை அமைக்கிறாங்க. சரியா? அப்ப அதனுடைய தலைவர் யாரு? அந்த அதில் எந்த கட்சி பெரும்பான்மை பெற்றிருக்கிறதோ அந்த கட்சியின் தலைவர் தான் மக்களவைக்கும் தலைவர். அப்படிதான் எடுக்கணும். அப்போ he is the leader of the Lok Sabha. Further, he is the leader of the ruling party. ரூலிங் பார்ட்டி, ஆளும் கட்சியின் தலைவராகவும் அவர் தான் அறியப்படுறார். யாரு? பிரசிடென்ட் இல்ல, யாரு? பிரைம் மினிஸ்டர். அப்போ லீடர் ஆஃப் தி ரூலிங் பார்ட்டி, ஆளும் கட்சியின் தலைவரும் யாரு தான்? பிரைம் மினிஸ்டர் தான். ஆளும் கட்சியின் தலைவரும் பிரைம் மினிஸ்டர் தான். அப்ப பாத்துக்கங்க, லீடர் ஆஃப் தி லோக்சபா, லீடர் ஆஃப் தி ரூலிங் பார்ட்டி, டி ஃபேக்டோ எக்ஸிக்யூட்டிவ், ரியல் எக்ஸிக்யூட்டிவ், ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட், இதெல்லாம் யாரை டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பிரைம் மினிஸ்டர், பிரதமரை குறிக்குது. சரியா? அவர்தான் அரசாங்கத்தின் தலைவர், உண்மையான நிர்வாகி அவரே, ரியல் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது டி ஃபேக்டோ எக்ஸிக்யூட்டிவ். இது என்ன மொழியில் எப்படி சொல்றோம்? அந்த டேர்ம் எங்க இருந்து எடுத்திருக்காங்க? லாத்தின் வேர்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததா லீடர் ஆஃப் தி லோக்சபா, கீழவை என்று சொல்லக்கூடிய மக்களவையின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பிரைம் மினிஸ்டர் தான். லீடர் ஆஃப் தி ரூலிங் பார்ட்டி, ஆளுங்கட்சியின் தலைவர் அப்படின்னாலும் அது யாரை தான் டினோட் பண்ணுது? அது பிரைம் மினிஸ்டர் தான் டினோட் பண்ணுது. அப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம், பிரசிடென்ட்டை பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதை பிரைம் மினிஸ்டரோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம், தெளிவுபடுத்திக்கிறோம். சரியா? ஓகே. இந்த இடத்துல டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.
அரசியலமைப்பு மேதையான அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன் அவர் கான்ஸ்டியூஷன், நம்முடைய கான்ஸ்டியூஷன்ல, நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில், if we are comparing one post, if we compare one post with US president, US president போஸ்டோட நம்முடைய கான்ஸ்டியூஷன்ல ஒரு போஸ்ட்டை நம்ம என்ன பண்றோம், கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இன் அவர் கான்ஸ்டியூஷன், if we compare one post with US president, that is prime minister, that is our prime minister, not president அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல இருந்து நமக்கு புரிஞ்சிடும். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, நம்ம கான்ஸ்டியூஷனை அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம். நம்ம கான்ஸ்டியூஷனில் உள்ள ஒரு போஸ்ட்டை அமெரிக்காவுடைய பிரசிடென்ட்டோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, அது நிச்சயமாக எந்த போஸ்டாக தான் இருக்கும், அது பிரைம் மினிஸ்டர் போஸ்டாக தான் இருக்கும், அது பிரசிடென்ட் போஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னது யாரு? ஸோ ஆர்கிடெக்ட் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன், மாடர்ன் மனு என்று அழைக்கப்பட்ட யாரு? அண்ணல் அம்பேத்கர் தான் அப்படி சொல்றாரு. இன் அவர் கான்ஸ்டியூஷன், if we compare one post, our constitutional post, with the president of United States of America, அமெரிக்க ஜனாதிபதியுடன், அமெரிக்க ஜனாதிபதி போஸ்டோட இந்தியாவில் உள்ள ஒரு போஸ்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா எது கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் தான் ஈக்குவலாக இருக்கும், நாட் பிரசிடென்ட் அப்படின்ட்டு யார் சொல்கிறா? அம்பேத்கர் சொல்கிறார். அப்போ இதுல இருந்தே தெரிஞ்சிடும், பார்லிமெண்டேரியன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இன் அவர் டெமோக்ரஸி, அவங்க பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் யாரு? அமெரிக்கா. நம்ம என்னது? பார்லிமெண்டேரியன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான். அப்போ இதில் ரெண்டு பிரசிடென்ட்டை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இங்கே உள்ள பிரைம் மினிஸ்டர் தான் அமெரிக்காவில் உள்ள பிரசிடென்ட்டுக்கு ஈக்குவலாக வரும் அப்படின்ட்டு யார் சொல்கிறா? நம்முடைய கான்ஸ்டியூஷனுடைய மேதையான அண்ணல் அம்பேத்கரே இதைத்தான் சொல்றாரு. இதன் மூலமா நமக்கு கிளியர் கட்டா தெரியும். சரி, அப்போ இது இந்த ரெண்டு பதவிகளையும் நம்ம கம்பேர் பண்ணி தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். அடுத்து பார்த்துட்டீங்கன்னா, பிரதமர்ன்றவர் யாரு, அவர் எவ்வாறு தேர்வு செய்யப்படுகிறார்? செலெக்ஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட். எப்படி அவரை செலக்ட் பண்றோம்? செலெக்ஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், செலெக்ஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். எப்படி அவரை செலக்ட் பண்றோம், எப்படி அவரை நியமிக்கிறோம் அப்படின்றத பார்க்குறப்போ, இதை பத்தி கான்ஸ்டியூஷன் எவ்வளவு சொல்லுதா அப்படின்னு பார்க்கறதுல, கான்ஸ்டியூஷன் did not describe about it. கான்ஸ்டியூஷன் இதை பற்றி விவரிக்கவில்லை. பிரதமரை தேர்வு செய்வது, அவரை நியமிப்பது பற்றி கான்ஸ்டியூஷன் ஏதாவது சொல்லுதா அப்படின்னா கான்ஸ்டியூஷன் சொல்லலை. கான்ஸ்டியூஷன் இந்த இடங்கள்ல மிக லிமிட்டாக தான் குறிப்பிடுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் வேர்டிங்ஸு, கான்ஸ்டியூஷனில் நிறைய ஆர்டிகிள்ஸ்லாம் யாரை பற்றி மென்ஷன் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரசிடெண்ட்டை பற்றி தான் மென்ஷன் பண்ணும், நாட் பிரைம் மினிஸ்டர். பிரசிடெண்ட்டை பற்றி தான் நிறைய குறிப்பிடும் நம்முடைய கான்ஸ்டியூஷன் உள்ள ஆர்டிகிள்ஸ், பிரதமரை பற்றி குறிப்பிடுவது இல்லை. அப்போ பிரதமருடைய செலெக்ஷன் அப்பாயின்மெண்ட் பற்றி கான்ஸ்டியூஷன் டிட் நாட் ஸ்பீக் மச் அபவுட் த செலெக்ஷன் அப்பாயின்மெண்ட் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். அப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுது, என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்டிகிள் 75 ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் சொல்லுது, பிரைம் மினிஸ்டர் ஷால் பி appointed by பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுது. அவ்வளவுதான் சொல்லுது. பிரதமர் என்பவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படலாம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுது. பிரதமர் என்பவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படலாம் அப்படின்றத மட்டும்தான் சொல்லிட்டு சைலண்ட் ஆயிருது. என்னது? நம்முடைய கான்ஸ்டியூஷன். அப்போ அவர் கான்ஸ்டியூஷன் டிட் நாட் ஸ்பீக் மச் அபவுட் த செலெக்ஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் அவர் பிரைம் மினிஸ்டர். நம்முடைய பிரதமருடைய தேர்வு மற்றும் நியமனம் பற்றி நம்முடைய கான்ஸ்டியூஷன் மிக தெள்ள தெளிவாக சொல்லவில்லை. விதி 75 மட்டுமே சொல்கிறது. என்ன சொல்கிறது எனில், பிரதமர் என்பவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார் என்பதை பற்றி மட்டும் சொல்லுது. அவ்வளவுதான், அது மட்டும்தான் சொல்லுது. மற்றபடி எதுவுமே இங்க கிளியர் கட்டா சொல்லல. அப்போ பிரதமருடைய செலெக்ஷன் மற்றும் அப்பாயின்மெண்ட் பத்தி பேசக்கூடியது எது பேசுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்வென்ஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சிஸ்டம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். கன்வென்ஷன்ஸ் ஆஃப்
பார்லிமெண்டரி சிஸ்டம். அதுதான் பேசுது. எதை பத்தி? செலெக்ஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் பற்றி பேசக்கூடியது. எது பேசுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாராளுமன்ற அந்த மரபுகள் அப்படின்னு சொல்றோம். உலக அளவில் இந்த ஜனநாயக நாடுகளுடைய பாராளுமன்ற அந்த என்னென்ன முறை பின்பற்றப்படுதோ அந்த மரபு முறை தான் இங்கே நம்ம ஃபாலோ பண்றோம். பாராளுமன்ற மரபுகள், விதிகள், இதன் அடிப்படையில் தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றோம்? செலக்ட் பண்றோம், அப்பாயின்ட் பண்றோம். யாரால் பண்ணப்படுறாங்க? யாரால் பண்ணப்படுறாரு பிரைம் மினிஸ்டர்? பிரசிடென்டால் நியமிக்கப்படுகிறார். அதை பத்தி மட்டும்தான் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் பேசுது. மீதி எல்லாம் என்ன பேசுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்வென்ஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சிஸ்டம் தான் பேசுது. அப்போ பிரதமருடைய நியமனம் பற்றி தெளிவாக விளக்குவது நமக்கு எது விளக்குகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்வென்ஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சிஸ்டம் தான் பேசுது. சரியா? அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா லீடர் ஆஃப் தி மெஜாரிட்டி பார்ட்டி, லீடர் ஆஃப் தி மெஜாரிட்டி பார்ட்டி. அப்போ இது வார்த்தைகள் ஞாபகம் வச்சுக்கணும். லீடர் ஆஃப் தி மெஜாரிட்டி பார்ட்டி in lower house, that is in Lok Sabha shall be appointed as a PM அப்படினு சொல்லிடுறாங்க. shall be appointed as PM, appointed as prime minister by யாரால? பிரசிடென்டால. லீடர் ஆஃப் தி மெஜாரிட்டி பார்ட்டி. அப்ப பாருங்க நம்மகிட்ட இரண்டு அவைகள் இருக்கு. பார்லிமெண்ட்ல இரண்டு அவைகள் இருக்கு. ஒன்னு லோக்சபா, இரண்டாவது என்னது? ராஜ்யசபா. இது அப்பர் ஹவுஸ், என்னது? அப்பர் ஹவுஸ். இது என்னது? லோயர் ஹவுஸ். அப்போ இதுல லோயர் ஹவுஸ் இதான் என்னது? ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னு சொல்றோம். மக்களவை அப்படின்ட்டு இதைத்தான் சொல்றோம், ஹவுஸ் ஆஃப் பீப்புள். அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதான். இது என்னது? ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான், ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களவை அப்படின்ட்டு இதை சொல்றோம். அப்போ மாநிலங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இங்க வர்றாங்க. இந்தியாவில் உள்ள மாநிலங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எங்க வராங்க? இங்க வராங்க. ஆனா நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டது தற்போது உள்ள அந்த 543 எம்பிக்கள், எம்பி தொகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க எங்க போறாங்க? லோக்சபாவுக்கு போறாங்க. இதுல எந்த கட்சி மெஜாரிட்டி பெறுகிறதோ, மெஜாரிட்டி மீன்ஸ் எவ்வளவுக்கு மேல? 272 பிளஸ் 272க்கு மேலே, பாதிக்கும் மேல யார் வச்சிருக்காங்க? எந்த கட்சி நடந்த தேர்தலில் லோக்சபாவில் உள்ள 543 தொகுதிகளில் எந்த கட்சி, அந்த இந்தியாவில் உள்ள 543 தொகுதிகள் எதுக்கான தொகுதிகள்? லோக்சபாவுக்கான தொகுதிகள். அதில் எந்த கட்சி பெரும்பான்மை பெறுகிறதோ, பெரும்பான்மை என்னது? பாதிக்கு மேல. சரியா? பாதிக்கு மேல் செக்யூர் பண்றாங்களோ அந்த கட்சியினுடைய தலைவர், மெஜாரிட்டி பார்ட்டின்னு சொல்லிட்டாங்க, இதான் மெஜாரிட்டி. அதனுடைய தலைவர், அந்த கட்சியின் உறுப்பினர்களால், 272 பிளஸ் உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா, 300 பேர் இருக்காங்கன்னா, அவங்க தங்களுக்குள் இருந்து யாரை தங்களின் தலைவராக தேர்வு செய்கிறார்களோ அவரை பற்றி யாருக்கு கொடுப்பாங்க? தகவல் தெரிவிப்பாங்க. பிரசிடென்ட்டுக்கு தகவல் தெரிவிப்பாங்க. அவரை யார் நியமிப்பா? அப்பாயிண்டட் ஆஸ் பிரைம் மினிஸ்டர் பை பிரசிடென்ட். அவ்வளவுதான். இதை பத்தி சொல்றாங்க. அப்போ லீடர் ஆஃப் தி மெஜாரிட்டி பார்ட்டி இன் லோக்சபா ஷால் பி அப்பாயிண்டட் ஆஸ் எ பிரைம் மினிஸ்டர் பை பிரசிடென்ட் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது என்னது? கன்வென்ஷன்ஸ் ஆஃப் அவர் பார்லிமெண்டரி சிஸ்டம் சொல்லுது. கன்வென்ஷன்ஸ் ஆஃப் அவர் பார்லிமெண்டரி சிஸ்டம் சொல்லுது. அப்போ மக்களவை, மாநிலங்களவை என்று சொல்லக்கூடிய இரண்டு அவைகள் இருக்கு. இதுல ஹவுஸ் ஆஃப் பீப்புள் என்று சொல்லக்கூடிய லோக்சபாவில் பாதிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய, மெஜாரிட்டியை பெற்றிருக்கக்கூடிய கட்சியின் தலைவரை யார் பிரைம் மினிஸ்டராக நியமிப்பார்? பிரசிடென்ட் வந்து பிரைம் மினிஸ்டராக நியமிப்பார். பிரதமராக நியமிப்பது யார்? பிரசிடென்ட். அப்படின்னு கன்வென்ஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் சிஸ்டம் சொல்லுது. சரியா? அப்போ இதுதான் முறை. ராஜ்யசபாவில் பெரும்பான்மை எந்த கட்சி வைத்திருந்தாலும் அதை பொறுத்தவரைக்கும் எந்த விஷயமும் இல்லை. அது சட்டங்கள் நிறைவேற்றுவதில் சிக்கல் உருவாகும் எதிர்கட்சி வைத்திருந்தால். ஆனால் இங்கே நமக்கு தேவை அரசாங்கம் எங்கே அமைக்கப்படுகிறது எனில், கவர்மெண்ட் எங்க ஃபார்ம் ஆகுது? லோக்சபால தான் ஃபார்ம் ஆகுது. ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் யாரு? பிரைம் மினிஸ்டர். சரியா? அப்போ 272 பிளஸ் இன்கேஸ் ஒரு 272 பேருடைய ஆதரவோட ஒரு கட்சி இங்கே அரசாங்கம் அமைக்கிறது அப்படின்னா இதனுடைய தலைவர் தான் இங்கே பிரதமர். சரியா? பிரதமர் என்பவர் யார்? இங்கே லோக்சபாவில் பெரும்பான்மை பெற்றுடைய கட்சியினுடைய தலைவர். அவ்வளவுதான்.
அவர் எங்க இருந்தும் இருக்கலாம், அவர் லோக்சபாவை சேர்ந்தவராக இருக்கலாம், ராஜ்யசபாவை சேர்ந்தவராக இருக்கலாம். ஆனால் அவருடைய கட்சிக்கு எங்கே பெரும்பான்மை இருக்க வேண்டும்? லோக்சபாவில் இருக்க வேண்டும். அவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக பிரைம் மினிஸ்டர்ன்றவர் லோக்சபா உறுப்பினர்களில் ஒருத்தர் தான் அப்படின்லாம் கிடையாது. அவருடைய கட்சிக்கு லோக்சபாவில் பெரும்பான்மை இருக்கணும். அவ்வளோதான், பார்த்துக்கோங்க, வேர்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. அவர் ராஜ்யசபாவை சேர்ந்தவராக இருக்கலாம், ஆனால் அவருடைய கட்சிக்கு மெஜாரிட்டி எங்கே இருக்கணும்? லோக்சபாவில் இருக்கணும். அவ்வளோதான். மற்றபடி அவர் லோக்சபா உறுப்பினராகவும் இருக்கலாம், ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருக்கலாம். அவருடைய கட்சி இங்கே பெரும்பான்மை வைத்திருக்கிறது. அந்த கட்சி உறுப்பினர்கள் அவரை தலைவராக தேர்வு செய்கிறார்கள். ஏனில் அவர்தான் பிரதமர். அவரை பிரதமராக யார் நியமிக்கிறார்? பிரசிடென்ட் நியமிக்கிறார். இவ்வளவுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். சரியா? இதை பற்றி சொல்லக்கூடியது எது சொல்லுது? கன்வென்ஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சிஸ்டம் இதை பற்றி சொல்கிறது. சரி சார், மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டீங்க. மெஜாரிட்டி இல்லை எனில் என்ன நடக்கும்? லோக்சபாவில் சப்போஸ் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை, எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதை பற்றி யார் முடிவு பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்சனல் டிஸ்கிரிஷன் ஆஃப் தி பிரசிடென்ட் பிரசிடென்ட் சில நேரங்களில் தன்னிச்சையாக முடிவெடுப்பார். எந்த சூழல்களில் முடிவெடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஃப் நோ பார்ட்டி செக்யூர்ஸ் மெஜாரிட்டி. இப்போ எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை, ரெண்டு விஷயங்கள்ல அவர் தன்னிச்சையாக முடிவெடுப்பார். யாரு? பிரசிடென்ட். மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா பிரசிடென்ட் நினைச்சாலும் யாரையும் மாற்ற முடியாது. லோக்சபால ஒரு கட்சி பெரும்பான்மை வச்சிருக்கு, சரியா? லோக்சபால ஒரு கட்சி பெரும்பான்மை வச்சிருக்குன்னா அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஒருவரை தலைவராக தேர்வு செய்யறாங்க. அவரை தான் பிரைம் மினிஸ்டராக பிரசிடென்ட் நியமித்தே ஆக வேண்டும். வேற மாற்றே இல்லை. பிரசிடென்ட் நினைச்சாலும் அதை மாற்ற முடியாது, சரியா? ஆனா எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை, இஃப் நோ பார்ட்டி செக்யூர்ஸ் மெஜாரிட்டி, நோ பார்ட்டி செக்யூர்ஸ் மெஜாரிட்டி, எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் பிரசிடென்ட் தன்னிச்சையாக, பர்சனல் டிஸ்கிரிஷன், தன்னிச்சையாக முடிவெடுப்பார். யாரை பிரைம் மினிஸ்டரா நியமனம் பண்ணுவது அப்படின்ட்டு யார் முடிவெடுக்கலாம்? பிரசிடென்ட் நியமனம் எடுக்கலாம். பிரசிடென்ட் என்ன பண்ணலாம்? முடிவெடுக்கலாம். இஃப் நோ பார்ட்டி செக்யூர்ஸ் மெஜாரிட்டி இன் லோக்சபா, லோக்சபாவில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத சூழல்ல பிரசிடென்ட்டே முடிவெடுத்து பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he may select single largest party, leader of the single largest party, single largest party எடுக்கலாம். he may select leader of single largest party, அவரை பிரைம் மினிஸ்டரா நியமிக்கலாம். அல்லது he may select coalition parties, கூட்டணி கட்சிகள் இருக்கு, லீடர் ஃப்ரம் த கோலிஷன் பார்ட்டிஸ், லீடர் ஆஃப் த கோலிஷன் பார்ட்டிஸ். இந்த ரெண்டுல யாரை பிரைம் மினிஸ்டரா நியமிக்கலாம் அப்படின்ட்டு யார் முடிவு பண்ணிக்கலாம்? பிரசிடென்ட் முடிவு பண்ணிக்கலாம். சிம்பிளா பாருங்க, 543 இப்போ 2 ஆங்கிலோ இண்டியன்ஸை குறைச்சிட்டோம். அப்போ 272 பிளஸ் வேணும். 272 பிளஸ் இல்லை. பார்ட்டி ஏ, பார்ட்டி பி, பார்ட்டி சி 3 கட்சிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் பார்ட்டி ஏ 200, சரியா? பார்ட்டி ஏ 200, பார்ட்டி பி 175, பார்ட்டி சி 168 அப்படி வச்சுக்கோங்க. பார்ட்டி ஏ, பார்ட்டி பி, பார்ட்டி சி. இதில் எந்த கட்சிக்கும் சிங்கிள் மெஜாரிட்டி இல்லை. லீடர் ஆஃப் தி மெஜாரிட்டி பார்ட்டி எந்த கட்சியா மெஜாரிட்டி வச்சிருக்கா? இல்லை. எந்த கட்சியிடமும் மெஜாரிட்டி இல்லை. பார்ட்டி ஏ 200 எம்பிகளுடைய ஆதரவு வச்சிருக்கு. ஆனால் எவ்வளோ வேணும்? 272 பிளஸ் வேணும். ஆனால் பார்ட்டி பி, சி 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அலையன்ஸ், கூட்டணி வச்சிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரையும் சேர்த்துட்டோம் அப்படின்னு பார்க்கச்சில 2 பேரையும் சேர்த்தா எவ்வளோ வருது? 168, ஓகே, 173, 243, 343 வந்துருக்கு. இவங்க கோலிஷன், இவங்க 2 பேரும் கூட்டணி. அப்போ கூட்டணி சேர்ந்து இந்த கட்சியினுடைய 2 பேரும் 2 கட்சிகளும் பார்ட்டி பி, பார்ட்டி சி 2 பேரும் கூட்டு சேர்ந்து இவர் தான் எங்க தலைவர் அப்படின்ட்டு 2 பேருக்கும் பொதுவாக ஒரு தலைவரை முன்னிறுத்தலாம். அப்போ இவங்கள யாரை தேர்வு பண்றது? 200 எம்பிக்களுடைய ஆதரவு வைத்திருக்கக்கூடிய நபரையா, அல்லது 2 கட்சிகள் கூட்டணி வைத்திருக்கும் போது அந்த 2 கட்சிகளில் ஏதேனும் ஒரு கட்சியின் தலைவராக 2 கட்சிகளும் ஏக மனதாக தேர்வு செஞ்சு பிரசிடென்ட்டை முன்வைக்கிறப்போ யாரை
பிரைம் மினிஸ்டரா அப்பாயின்ட் பண்றது அப்படின்றத யார் முடிவெடுப்பா? பிரசிடென்ட் முடிவெடுப்பார். மெஜாரிட்டி ஒரு இஃப் ஏ சிங்கிள் பார்ட்டி ஹோல்ட்ஸ் த மெஜாரிட்டி அப்படின்னா எந்த இஷ்யூவும் இல்லை, பிரசிடென்ட்டே நினைச்சாலும் அதை மாற்ற முடியாது. அந்த தலைவரைத்தான், அந்த எம்பிக்கள் தேர்வு செய்யக்கூடிய தலைவரைத்தான் பிரைம் மினிஸ்டராக அவர் நியமிக்க வேண்டும். எந்த இதுவும் கிடையாது, பிரசிடென்ட்டுக்கே ஆப்ஷன் கிடையாது. ஆனா இங்க எந்த கட்சிக்கும் இஃப் நோ பார்ட்டி செக்யூர்ஸ் மெஜாரிட்டி இன் லோக்சபா, நோ சிங்கிள் பார்ட்டி, எந்த ஒரு தனி கட்சியும் நோ சிங்கிள் பார்ட்டி செக்யூர்ஸ் மெஜாரிட்டி இன் லோக்சபா இல்லாத பட்சத்தில் சிங்கிள் பார்ட்டியினுடைய தலைவரை பிரதமராக நியமிப்பதா அல்லது கூட்டணி கட்சிகளுடைய தலைவரை பிரதமராக நியமிப்பதா என்பதை யார் முடிவு செய்வார்? பிரசிடென்ட் முடிவு செய்வார். இட்ஸ் எ பர்சனல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி பிரசிடென்ட். அது அவர் தன்னிச்சையாக முடிவுகளை மேற்கொள்ளலாம். யாரு? பிரசிடென்ட் மேற்கொள்ளலாம். இதுல எந்த இதுவும் கிடையாது, பிரசிடென்ட்டுக்கு தான் இதுல அதிகாரம். அப்ப என்ன சொல்லுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரை தேர்வு பண்ணலாம் அல்லது இவரை தேர்வு பண்ணலாம். ரெண்டு கட்சிகளுடைய பொதுவாக இவர்கள் ரெண்டு பேரும் யாரை சொல்றாங்களோ அவரை பிரைம் மினிஸ்டராக நியமனம் பண்ணலாம், அல்லது பார்ட்டி ஏ உடைய தலைவரை பிரைம் மினிஸ்டராக நியமனம் பண்ணலாம். நியமனம் பண்ணிட்டு seek to majority, seek to prove his majority, prove majority within a period of 1 month, ஒரு மாதத்திற்குள் தங்களுடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்டுக்கலாம். இது சர்ச்சையாகும். பொதுவாக வந்து கூட்டணி கட்சிகள், ஆனால் இது அவருடைய முடிவு தான். பொதுவாக கூட்டணி கட்சிகள் வந்து சேர்ந்து மெஜாரிட்டி வச்சிருப்பாங்க. ஆனால் பிரசிடென்ட் நினைச்சா சிங்கிள் பார்ட்டி, அவருக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு கூட தெரியலாம், ஆனால் பின்னாளில் அவர் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற வகையில் லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டியை கூட கூப்பிடலாம். இப்படிதான் கூப்பிட்டுருக்காங்க. ஆமாம், கூப்பிட்டுருக்காங்க. 1996 அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இந்திய பிரதமராக நியமனம் செய்யப்பட்டார். பின்னால் அவரால் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண முடியல. அப்போ அவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. ஆனால் கூட்டணி காங்கிரஸ் மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் பிற கட்சிகள்லாம் சேர்ந்து மெஜாரிட்டி வச்சிருந்தாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் யாரை தான் கூப்பிட்டாரு பிரசிடென்ட்? அடல் பிஹாரி வாஜ்பாயை தான் கூப்பிட்டாரு 1996. அப்போ ஒரு 13 நாட்கள் இருந்துவிட்டு மெஜாரிட்டியை ப்ரூவ் செய்ய முடியாமல் இதனால் அவர் ராஜினாமா செய்தார். 1996 சரியா? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்ற வகையில் கூப்பிடலாம். அப்படி இல்லைன்னா கூட்டணியையும் கூப்பிடலாம். கூட்டணி மெஜாரிட்டி வச்சிருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்களையும் கூப்பிடலாம். ஆனால் இது யாருடைய பர்சனல் டிஸ்கிரிப்ஷன்? பிரசிடென்ட்டுடைய பர்சனல் டிஸ்கிரிப்ஷன். அவ்வளோதான். அப்போ பதவி ஏற்க சொல்லிவிட்டு அப்பாயிண்ட் பண்ணிட்டு 1 மந்த்துக்குள்ள நீங்கள் நிரூபிங்க, ப்ளீஸ் ப்ரூவ் யுவர் மெஜாரிட்டி வித்தின் எ பீரியட் ஆஃப் 1 மந்த் அப்படின்ட்டு யார் கேட்டுக்கலாம்? பிரசிடென்ட் கேட்டுக்கொள்ளலாம். சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி வச்சிருக்கா இந்த கொஸ்டினே ரைஸ் ஆகாது, பிரசிடென்ட்டுக்கு பவரே போகாது, அவருடைய பர்சனல் டிஸ்கிரிப்ஷனரி பவர்ஸ்லாம் வராது. சரியா? சிங்கிள் பார்ட்டிக்கு மெஜாரிட்டி இல்லாத பட்சத்தில் மட்டும்தான், மெஜாரிட்டி இல்லாத சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா அல்லது 2 கட்சிகள் சேர்ந்த கோலிஷன் பார்ட்டிஸா அதனுடைய தலைவரை நியமிக்கிறதான்றதை யார் முடிவு பண்ணுவா? பிரசிடென்ட் முடிவு செய்வார். சரியா? ஓகே. இது ஒரு சூழல்ல அவருடைய பர்சனல் டிஸ்கிரிப்ஷன் வந்து வேலை பார்க்குது. இன்னொரு சமயத்திலையும் அவர் பர்சனல் டிஸ்கிரிப்ஷன் எடுக்கலாம். அவருடைய பர்சனல் டிஸ்கிரிப்ஷன் தன்னிச்சையாக பிரசிடென்ட் முடிவு எடுக்கலாம். எப்ப? இன்னொரு சூழல்ல. என்ன சூழல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது சமயம். ஒரு சமயம் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி இல்லாத போது, இஃப் நோ சிங்கிள் பார்ட்டி செக்யூர்ஸ் மெஜாரிட்டி. 2வது சூழல் பாருங்க, இஃப் பிரைம் மினிஸ்டர் டைஸ் சடன்லி, திடீரென்று ஒரு நாட்டில் தேர்வு செய்யப்பட்ட நியமிக்கப்பட்ட பிரதமர் மறைந்து விட்டால், இறந்து விட்டால் அவரை பொறுத்த வரைக்கும் நோ சக்சஸர். எதை பத்தி யாரை பத்தியும் சொல்லலை, இவருடைய வாரிசு இவர், அடுத்து இவரை பிரதமராக தேர்வு செய்யணும் அப்படிலாம் சொல்ல முடியாது. டெமோக்ரஸி. சரியா? அப்போ வித்தவுட் மென்ஷனிங் எனி பர்சன், திடீர்னு சடனா பிரதமர் இறந்து விட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டர்ஸை நியமனம் பண்ணுவாங்க. அல்லது எனி இண்டிவிஜுவலை நியமிக்கலாம். குடியரசுத் தலைவர் அவருடைய மனதுக்கு தோணக்கூடிய இவர் பொருத்தமாக இருப்பார் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தரையும் நியமனம் பண்ணுவான். திடீர்னு பிரதமர் இறந்து போறாரு, அப்போ யார பிரதமராக நியமிப்பது அப்படின்ட்டு யார் முடிவு பண்ணலாம்? பிரசிடென்ட்டே முடிவு பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லோக்சபாவில் எந்த கட்சி பெரும்பான்மை பெற்றிருக்கிறதோ அந்த கட்சி அரசாங்கத்தை அமைக்குது, அமைச்சரவை அமைக்குது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்க? பிரதமர், அவருக்கு கீழே நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. சரியா?
இதில் ஹெட் யாரு? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட் யாரு? பிரைம் மினிஸ்டர் தான். பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட். மற்ற மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. சப்போஸ் இதில் பிரதமர் இறந்து விட்டால் ஒட்டு மொத்தமாக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன ஆகும்? டிசால்வ் ஆயிரும், கலைஞ்சு போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரதமர் இறந்து விட்டால் ஒட்டுமொத்தமாக அமைச்சரவை கலைந்து விடும். ஆட்டோமேட்டிக்காக கலைந்து, ஆட்டோமேட்டிக்கலி டிசால்வ்டு, கலைக்கப்பட்டதாக அர்த்தம். ஏன்னா இது யாருடைய மந்திரி சபை? பிரதமருடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஆனா ஒரு மினிஸ்ட்ரி இறந்து போறாரு அப்படின்னா இட் ஜஸ்ட் பிகம் வேக்கண்ட், அவ்வளவுதான். இது காலியாகும். பிரதமர் இன்னொருத்தர் அவரை நியமிக்கலாம், அந்த பதவிக்கு இன்னொருத்தரை நியமிக்கலாம். ஆனா பிரதமரே இறந்து போயிட்டா அமைச்சர்கள்லாம் சேர்ந்து இன்னொருத்தரை நியமிக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கா அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அந்த அமைச்சரவை கூட்டம் கலைந்து விடுகிறது, மொத்தம் முடிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் அந்த எம்பிக்கள்லாம் தேர்வு பண்ணி ஒருத்தரை பிரதமராக செலக்ட் பண்ணணும். அவர் தனக்கான மந்திரிகளை தேர்வு செய்வார். அவர் தனக்கான அமைச்சர்ஸ், இவங்கெல்லாம், இவர் நிதியமைச்சர், இவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அப்படின்ட்டு பிரதமர் தான் முடிவு பண்ணி அவங்களுக்கு போர்ட்போலியோஸ் அலாட் பண்ணுவார். சரியா? அப்போ ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல, ஒரு அமைச்சரவையில் பிரதமர் இறந்து விட்டால் ஆட்டோமேட்டிக்கா அந்த அமைச்சரவையை கலைந்து விடும். ஏன்னா என்னது? அது அவருக்கான அமைச்சரவை, அப்படிதான் மீன் பண்ணும். சரியா? இதே இது மற்ற அமைச்சர்கள் யாரானும் ஒரு இறந்து விட்டா என்ன ஆகும்? அது வேக்கண்ட் ஆகும். அந்த இடத்துல இன்னொரு அமைச்சரை நியமிச்சுக்குவார். ஆனால் பிரதமரே இறந்து விட்டால் மற்ற அமைச்சர்கள்லாம் சேர்ந்து ஒரு பிரதமரை நியமிக்க முடியாது. பின்னாளில் அந்த எம்பிக்கள் அனைவரும் கூடி தங்களுக்குள்ளிருந்து ஒருத்தரை தலைவராக தேர்வு செய்யணும். தங்களுக்கு உள்ளிருந்தோ வெளியிலிருந்து ஒருவரையோ பிரதமராக தேர்வு செய்ய வேண்டும். சரியா? ஆமா, அந்த பிரதமர் தான் தனக்கு வேண்டிய அமைச்சர்களை அந்த மந்திரி, அந்த எம்பிக்கள் இருந்து தேர்வு செய்வார், மினிஸ்டர்களை தேர்வு பண்ணுவார். பிரதமர் இறந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மந்திரி சபை கலைக்கப்பட்டு விடும், அவ்வளவுதான் மீனிங். சரியா? அப்போ பிரதமர் இறந்து போயிடுறார் சடனா, ஆக்சிடென்டலி, அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பாராத விதமாக திடீரென்று நாட்டின் பிரதமர் மறந்து விடுகிறார் அப்படின்னா தொடக்கத்தில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தொடக்கத்தில் கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சீனியர் மோஸ்ட் மெம்பரை இன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சரவையில் மூத்த உறுப்பினர் ஒருவரை என்ன பண்ணுவாங்க? கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டர் நியமிப்பாங்க. இது ஒரு கன்வென்ஷனாக வச்சுட்டு இருக்காங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா யாரை வச்சுட்டு இருந்தாங்க? 1964ல் நேரு மரணம் அடைகிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1966ல் லால் பகதூர் சாஸ்திரி இறந்து போறார். லால் பகதூர் சாஸ்திரி, ஜவஹர்லால் நேரு இரண்டு பேரும் இறந்த போது மூத்த உறுப்பினர் ஒருவரை பிரைம் மினிஸ்டராக, தட் இஸ் கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டராக, சடனா இறந்த உடனே அதுக்காக அரசாங்கம் ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடாது இல்லையா? அன்று இரவுக்குள் அடுத்த கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டர் நியமனம் பண்ணிடுவாங்க. நாட்டு நிர்வாகம் என்னன்னு தெரியாம, கேப்டன் இல்லாமல் என்ன ஆகும்? கப்பல் என்ன ஆகும்? அதோடைய டைரக்ஷனே தெரியாம போயிடும். அப்போ கேப்டன் நியமிச்சாதான் அது கப்பலை டைரக்ட் பண்ணி கொண்டு போக முடியும். அப்போ கேப்டன் அவசியம். கப்பலுக்கு கேப்டன் எவ்வளவு அவசியமோ நாட்டுக்கு பிரதமர் அவசியம். அப்போ என்ன பண்ணுவாங்க? கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டராக ஒருத்தரை நியமனம் பண்ணிடுவாங்க. அப்போ குல்சாரிலால் நந்தா அப்படின்றவரை நியமனம் பண்றாங்க. குல்சாரிலால் நந்தா ஒரு மூத்த உறுப்பினரை, மூத்த அமைச்சர் ஒருவரை என்ன பண்ணாங்க? பிரதமராக நியமனம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தற்காலிகமாக, அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அந்த பிரதமருடைய இறுதி சடங்குகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அந்த அமைச்சரவை ஆட்டோமேட்டிக்காக டிசால்வ் ஆயிரும். நேருவால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை, அவரால் தேர்வு செய்யப்பட்ட அமைச்சரவை ஒட்டுமொத்தமாக கலைந்து விடும். கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டரா குல்சாரிலால் நந்தா மட்டும் இருக்கிறார் முடிவுகள் மேற்கொள்வதற்கு. ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமான பதவி பிரைம் மினிஸ்டர் பதவி. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எம்பிக்கள் ஃபர்தர், அந்த லோக்சபா எம்பிக்கள், ரூலிங் பார்ட்டி, மெஜாரிட்டி பார்ட்டியுடைய எம்பிக்கள் ஒன்று கூடி தங்களுக்குள்ளிருந்து ஒரு தலைவரை தேர்வு செய்வாங்க, அல்ல வெளியில் உள்ள நபரை தலைவராக தேர்வு செய்து அறிவிப்பாங்க. அவரை யார் பிரதமராக நியமனம் பண்ணுவார்? ஃபர்தர் பிரசிடென்ட் பிரதமராக நியமனம் பண்ணுவார். சரியா? இதுதான் கணக்கு. இப்படி ஒரு மரபு இருந்தது. 64, 66 ஜவஹர்லால் நேரு மற்றும் லால் பகதூர் சாஸ்திரி மறைவின் போது திடீர் மரணம். ஜவஹர்லால் நேரு திடீரென்று இறந்து போறாரு. லால் பகதூர் சாஸ்திரியும் தாஷ்கண்ட் டெக்ளரேஷன், ரஷ்யாவுக்கு போனவர், முன்னாள் சோவியத் யூனியனுக்கு போனவர், அங்கே மரணம் அடைந்துறாரு. அப்போ இந்த சூழல்களில் கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டராக ஒருவரை பிரசிடென்ட் நியமிக்கிறார். சரி, அவர் தான் குல்சாரிலால் நந்தா. அப்போ அப்படிதான் கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டர் தான் நியமிக்கணும்னு இல்லை. அப்படி இல்லாம 1984ல் இன்னொரு கதை நடந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஃப்டர் த அசசினேஷன், இந்திரா காந்தி மறைந்த பின், இந்திரா காந்தி இறந்து போறாங்க. இந்திரா காந்தி இறந்த பின்
ராஜீவ் காந்திய பிஎம் ஆக நியமித்தார். யாரு? ஜெயில் சிங், கியானி ஜெயில் சிங் நியமித்தார். அப்ப பிரசிடென்டா இருந்தவர் கியானி ஜெயில் சிங். அவர் யார பிரைம் மினிஸ்டரா நியமிக்கிறாரு? ராஜீவ் காந்தியை நியமிச்சார். ராஜீவ் காந்தி யாரு? ஏற்கனவே அமைச்சரவையில் இருந்தவரா? இல்ல. பார்லிமெண்ட்ல எம்பியா இருந்தவரா? லோக்சபா ராஜ்யசபா இரண்டிலுமே எம்பியாக இல்லை. ஆனா யாரு? இந்திராவுடைய மகன், இந்திராவுடைய வாரிசு. நம்ம மன்னராட்சியில இல்ல, ஆனாலும் எம்பிக்களுடைய ஆதரவு இவருக்கு இருக்கலாம் என்ற நோக்கில் மூத்த அமைச்சர்களில் யாரையும் தேர்வு செய்யாமல் எம்பியாக கூட இல்லாத ராஜீவ் காந்தியை நியமித்தார் ஜெயில் சிங், கியானி ஜெயில் சிங் அவர்கள் நியமித்தார். அப்ப இது யாருடைய முடிவு தான்? இதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. காரணம், இட்ஸ் அ பர்சனல் டிஸ்கிரிஷன். இது செகண்ட் முதல் பர்சனல் டிஸ்கிரிஷன் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி இல்லாத போது, பெரும்பான்மை பெற்ற இல்லாத மூத்த அந்த கட்சியினுடைய தலைவரை நியமிப்பதா அல்லது கூட்டணி கட்சியில் சேர்ந்து தேர்வு செய்த தலைவரை நியமிப்பதா என்பதை பிரசிடென்ட் முடிவு செய்வார். அது அவருடைய பர்சனல் டிஸ்கிரிஷன், தன்னிச்சையான முடிவு, தனிப்பட்ட முடிவு. அதே போன்று இரண்டாவது நிகழ்வு, ஒரு பிரதமர் திடீரென்று இறந்து விடுகிறார். அந்த சூழல்ல யார் அடுத்த பிரதமராக நியமிப்பது? தற்காலிகமாக மூத்த உறுப்பினர் ஒருவரை கேர்டேக்கர் பிரதமராக நியமிப்பதா அல்லது நிரந்தரமாகவே ஒரு நபரை நியமிப்பதா அப்படின்ட்டு யார் முடிவு பண்ணலாம்? பிரசிடென்ட் முடிவு பண்ணலாம். இதுவும் அவருடைய பர்சனல் டிஸ்கிரிஷன் தான். ரெண்டாவது பர்சனல் டிஸ்கிரிஷன் இந்த விஷயம். If a PM dies suddenly, he can appoint one person, that is who is a senior most member of the Council of Ministry as a caretaker Prime Minister. Otherwise, he can choose any individual as he wish. அவர் விருப்பப்பட்டவாறு யாரை வேண்டுமானாலும் நியமிக்கலாம். இது மூத்த அமைச்சர்கள்ல ஒருத்தரான குல்சார்லால் நந்தாவை 2 காலகட்டங்களிலும் இடைக்கால தற்காலிக பிரதமராக கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டராக நியமித்தாங்க அந்த காலகட்டத்தில். ஆனா 84ல திடீரென்று இந்திரா காந்தி மறைந்த போது அமைச்சராக, ஏன் எம்பியாக கூட இல்லாத, லோக்சபா ராஜ்யசபா எம்பியாக கூட இல்லாத ராஜீவ் காந்தியை பிரதமராக நியமித்தார் ஜெயில் சிங். பின்னாளில் என்ன பண்ணாங்க? பின்னாளில் காங்கிரஸ் பார்ட்டி, அவங்க தான் மெஜாரிட்டி பார்ட்டி. காங்கிரஸ் பார்ட்டி என்ன பண்ணாங்க? காங்கிரஸ் பார்ட்டியுடைய எம்பிக்கள் கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் ராஜீவ் காந்தியை தான் அவருடைய தலைவராக அவர்கள் தேர்வு செய்தார்கள். தங்களுடைய தலைவராக அவர்கள் தேர்வு செய்தார்கள். தேர்வு செய்து உறுதிப்படுத்தினாங்க. அப்படியும் நடக்கலாம். அப்ப இந்த 2 விஷயங்கள்லையும் யாருடைய தன்னிச்சையான முடிவு? பிரசிடென்ட்டுடைய தன்னிச்சையான முடிவு. அவர் மேற்கொள்ளலாம். எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லையா, பிரசிடென்ட் என்ன முடிவு இருக்கிறாரோ அதுதான். அடுத்ததா திடீரென்று பிரதமர் இறந்து விடுகிறாரா, கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டராக யாரையா நியமிக்கிறதா, அல்லது அவருக்கு தோன்றிய நபரை, சூட்டபிளாக இருப்பார், எம்பிக்குடைய ஆதரவு பெற்றிருப்பார் என்று அவர் நினைக்கக்கூடிய ஒரு நபரை அவர் பிரதமராக தேர்வு செய்யலாம். ஆக இங்கேயும் யாருடைய பர்சனல் டிஸ்கிரிஷன்? பிரசிடென்ட்டுடைய பர்சனல் டிஸ்கிரிஷன் தான் இங்கேயும் முடிவு மேற்கொள்ளுது. சரியா? அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி மெஜாரிட்டி இல்லாத சூழலில் யாரையாவது நியமிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரதமராக நியமிச்சிருவாங்க. நியமித்த பின் 1 மாதத்திற்குள் நீங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுப்பாங்க. சரியா? மெஜாரிட்டியை தாங்கள் ப்ரூஃப் செய்ய வேண்டும். எவ்வளவு காலத்துக்குள்ள? 1 மாதத்திற்குள் அப்படின்ட்டு யார் கேட்டுக்கலாம்? பிரசிடென்ட் கேட்டுக்கலாம். சரியா? ஓகே. அப்ப இந்த 2 சூழல்கள் பார்த்தோம். 2 சூழல்கள் யாருடைய தன்னிச்சையான முடிவு? யாருடைய தன்னிச்சையான முடிவு? பிரசிடென்ட்டுடைய தன்னிச்சையான முடிவு இங்கே பேசப்படுகிறது. சரி, அது எப்படி சார் மெஜாரிட்டியே இல்லாம ஒருத்தர பிரைம் மினிஸ்டரா நியமிக்கலாம்? பிரசிடென்ட்டுடைய தன்னிச்சையான முடிவுகளா இருக்கட்டும் இருந்து போட்டோம், சரிதான். ஆனா மெஜாரிட்டி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரை நியமிக்க விடணும். மெஜாரிட்டியே இல்லாம ஒருத்தரை நியமிக்கலாமா? ஃபர்ஸ்ட் கேஸ்ல பார்த்தோம். பிரசிடென்ட் தன்னிச்சையாக என்ன பண்றாரு? நியமிச்சிடுறாரு. என்ன பண்றாரு? ஒருத்தரை நியமிச்சுட்டு 1 மந்த்துக்குள்ள ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்கிறாரு. அது தவறான பிராக்டிஸ் இல்லையா? தவறான பிராக்டிஸ் இல்லையா அப்படின்ட்டு சர்ச்சை எழுது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா 1979 1979ல் நீலம் சஞ்சீவ ரெட்டி தான் பிரசிடென்ட். நீலம் சஞ்சீவ ரெட்டி அவர்கள், சஞ்சீவ் ரெட்டி அவர் யாரை பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சரண் சிங்கை அப்பாயிண்ட் பண்றாரு. அப்பாயிண்ட்ஸ் சரண் சிங். சரண் சிங்கை அப்பாயிண்ட்ஸ் பிரைம் மினிஸ்டர். பிரசிடென்டான அப்பாயிண்ட்ஸ் பிரைம் மினிஸ்டர். சரியா? சஞ்சீவ ரெட்டி யாரு? பிரசிடென்ட். பிரசிடென்டான நீலம் சஞ்சீவ ரெட்டி யார பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்றாரு? அந்த சரண் சிங்கை அப்பாயிண்ட் பண்றாரு.
அப்பாயிண்ட் பண்ணிட்டு என்ன பண்றாரு, requested to prove his majority, requested to prove his majority, மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண சொல்றாரு. மெஜாரிட்டி வித்தின் 1 month, ஒரு மாதத்திற்குள் ப்ரூவ் பண்ண சொல்லி சொல்றாரு. அப்ப இதெல்லாம் வந்து சர்ச்சையாகுது. அப்போ ஒரு மெஜாரிட்டி இருக்குன்னு தெரிஞ்சாதான் அவரை பிரைம் மினிஸ்டராகவே அப்பாயிண்ட் பண்ணணும் சார். இது என்ன தப்பான பிராக்டிஸ்? மெஜாரிட்டி இருக்கு இல்லைன்னே தெரியாமலேயே ஒருவரை பிரதமராக நியமனம் செய்து விட்டு பின்னாளில் நீங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறது வந்து தப்பான பிராக்டிஸ் அப்படின்ட்டு சர்ச்சையாகுது. அப்போ இந்த பீரியட்ல 1980ல டெல்லி ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லுது. டெல்லி ஹைகோர்ட் காரணம் இதை பொறுத்த வரைக்கும் கன்வென்ஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் தான், பர்சனல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்லாம் கன்வென்ஷன்ஸ் தான். அப்போ கான்ஸ்டியூஷன் இதை பற்றி சொல்லலை. பிஎம் ஷால் பி அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் அப்படி மட்டும்தான் சொல்லுது. பிரதமர் என்பவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார் அப்படின்றத பற்றி மட்டும்தான் சொல்லுவதே தவிர இந்த மாதிரி சர்ச்சைகளை பற்றிலாம் சொல்லலை. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் எதனுடைய தீர்ப்பு முக்கியம்? நீதிமன்றங்களுடைய, உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களுடைய தீர்ப்பின் அடிப்படையில் நம்ம செயல்படணும். சரியா? அப்படின்ற பட்சத்தில் 1980ல டெல்லி ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளா சொல்லிருச்சு, கான்ஸ்டிடியூஷன் டஸ் நாட் ரெக்வயர், நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் இதை பத்தி கேட்கல, டஸ் நாட் ரெக்வயர், requires a person to prove his majority, before his appointment அப்படினே சொல்லிருக்கு. before his appointment அப்படின்ட்டு தெளிவுபடுத்திருச்சு. ஒரு பர்சன் பிரதமராக நியமிக்கப்படுவதற்கு முன்னாலேயே தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லலையா அப்படின்னு சொல்லிருச்சு. கான்ஸ்டிடியூஷன் does not require a person to prove his majority before his appointment as prime minister, prove his majority in Lok Sabha before his appointment as PM. அப்போ கான்ஸ்டிடியூஷன் இதை பற்றி சொல்லவே இல்லை. ஒருவர் பிரதமராக நியமிக்கப்படுவதற்கு முன்னாலேயே தன்னுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டும் என்று கான்ஸ்டிடியூஷன் சொல்லலை அப்படின்ட்டு யார் கிளாரிஃபை பண்ணிட்டா? டெல்லி ஹைகோர்ட் கிளாரிஃபை பண்ணிடுச்சு. அப்போ இவர் பண்ணது சரிதானா? சரிதான் அப்படின்னு ஆகிப்போச்சு. சரண் சிங் என்ன பண்ணாரு? மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாலே சரண் சிங்கை பிரைம் மினிஸ்டராக நியமிச்சிட்டாங்க. யாரு? சஞ்சீவ் ரெட்டி நியமிச்சிட்டார். ஆனால் பின்னால் அவரால் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண முடியாதுன்ட்டு அவர் ராஜினாமா பண்ணிட்டார். அது வேற விஷயம், ராஜினாமா பண்ணிட்டார். அப்போ இது தப்பான ப்ராக்டிஸ் அப்படின்ட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டு சொல்லிடுது, பிரசிடென்ட் பண்ணதெல்லாம் தப்புலாம் கிடையாது, பிரசிடென்ட் செய்தது தவறு கிடையாது. ஒரு நபர் பிரதமராக நியமிக்கப்படுவதற்கு முன்னாலேயே தன்னுடைய மெஜாரிட்டியை அவர் ப்ரூவ் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதை பற்றி கான்ஸ்டிடியூஷன் கேட்கவே இல்லை. கான்ஸ்டிடியூஷன் அதை பற்றி கேட்கவே இல்லையா? அப்போ அவர் நியமித்தது ரைட்டு தான். நியமித்த பின் அவர் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நியமித்த பின் அவர் மெஜாரிட்டியை ப்ரூவ் செய்தால் போதும். எப்போ கான்ஸ்டிடியூஷன் யார் சொல்றா? கிளாரிஃபை பண்றது யாரு? டெல்லி ஹைகோர்ட். எந்த வருஷம்? 1980ல. Constitution does not require a person to prove his majority in Lok Sabha before his appointment as PM. அவர் பிரதமராக நியமிக்கப்படுவதற்கு முன்னாலேயே அவர் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு யார் சொல்லிட்டா? டெல்லி ஹைகோர்ட் சொல்லிடுச்சு. அப்போ இந்த மாதிரி கேஸ்ல மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாலேயே பிரதமராக நியமிக்கப்பட்டவர்கள் யார்? யாரு தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம. சரண் சிங் பார்த்தோம் 1979ல. அடுத்தது பாருங்க 1989ல இடஒதுக்கீட்டு காவலரான விபி சிங், விஸ்வநாத் பிரதாப் சிங், சமூக நீதி காவலர் என்று அழைக்கப்பட்டவர். அப்போ 1989 மண்டல் கமிஷன் பார்த்துருக்கோம் இல்லையா? ஆமாம். அதே மாதிரி பாருங்க சந்திரசேகர் 1990ல. சந்திரசேகர் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க. யார் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாலேயே பிரதமராக குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டவர்கள்? யாருடைய பர்சனல் டிஸ்கிரிப்ஷனால? பிரசிடென்ட்டுடைய பர்சனல் டிஸ்கிரிப்ஷனால. பிரசிடென்ட் தன்னிச்சையாக முடிவெடுத்து இவர்கள்லாம் முதல்ல பிரதமராக நியமனம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணாங்க, பண்ணலை, அது வேற விஷயம். ஆனால் மெஜாரிட்டி இல்லாமலேயே முதல்ல நியமிக்கப்பட்டவங்க யாரு? இவங்கெல்லாம் சரண் சிங், விபி சிங், சந்திரசேகர். 1991ல நரசிம்மராவ் அவர்கள். சரியா? ஆமாம். அதுக்கப்புறம் வேற யாரு? 1996ல அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ஒரு 13 நாட்கள் இருந்தார். அதுக்கப்புறம் யார் பாருங்க 1996ல அவருடைய ஆட்சி கவிழ்ந்து போகுது. தேவே
தேவே கவுடா, கர்நாடக முன்னாள் முதல்வராக இருந்தவர். பின்னாளில் 1997 பாருங்க ஐகே குஜ்ரால் அவர்கள், ஐகே குஜ்ரால். பின் 1998 அடல் பிகாரி வாஜ்பாய். இவங்கெல்லாம் பாருங்க, இவங்கெல்லாம் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் நியமிக்கப்பட்டாங்க. அப்போ குடியரசுடைய பர்சனல் டிஸ்கிரிப்ஷன் தவறில்லை. ஒரு நபர் பிரதமராக நியமிக்கப்படுவதற்கு முன் அவர் லோக்சபாவில் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை பற்றி கான்ஸ்டிடியூஷன் கேட்கவே இல்லை அப்படின்ட்டு கிளாரிஃபை பண்ண என்ன தீர்ப்பு? டெல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பு. எந்த ஆண்டு? 1980. Constitution does not require a person to prove his majority in Lok Sabha before his appointment as a prime minister அப்படின்னு சொல்லிருச்சு. ஏற்கனவே சரண் சிங் நியமிக்கப்பட்டிருந்தாரு. பின்னாளில் விபி சிங், சந்திரசேகர், 1990 சந்திரசேகர், 1991 நரசிம்மராவ், 1996 அடல் பிகாரி வாஜ்பாய், 1996 திரும்பவும் தேவே கவுடா, 1997 ஐகே குஜ்ரால், 98 அடல் பிகாரி வாஜ்பாய் மீண்டும் ஒரு முறை. இது 13 நாட்கள், இது 13 மாதங்கள் நியமிக்கப்பட்டார்கள். அப்போ இது சரிதான் அப்படின்ட்டு அந்த டெல்லி ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பின் அடிப்படையில் இவங்க நியமிக்கப்பட்டாங்க. இது குடியரசுடைய பர்சனல் டிஸ்கிரிப்ஷனை உறுதிப்படுத்துது, அது இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. மெஜாரிட்டி இல்லாத பட்சத்தில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியையோ அல்லது கோலிஷன் கவர்மெண்ட்டையோ அவர் ஃபார்ம் பண்ணலாம். அதற்கேற்ற அதனுடைய தலைவரை பிரதமராக அவர் நியமிக்கலாம். இது அவருடைய தன்னிச்சையான முடிவு அப்படின்ட்டு சொல்லியாச்சு. இது ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம பார்த்தது. அவருடைய பர்சனல் டிஸ்கிரிப்ஷன்ல மெஜாரிட்டி இல்லாத சூழல்ல நியமிக்கப்பட்டதுல பார்த்தோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1997 சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லுது. நம்ம பார்த்தோம், கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டராக நியமிக்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு நபரை கூட பிரதமராக நியமிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். அப்போ ஏதேனும் ஒரு நபரை நியமிக்கலாமா? அவர் ஏற்கனவே அமைச்சரா இல்லை, பரவாயில்ல. ஒரு எம்பியா இல்லை, பரவாயில்ல. லோக்சபா எம்பியாகவும் இல்லை, ராஜ்யசபா எம்பியாகவும் இல்லை, பரவாயில்ல. அவரை பிரதமராக நியமிக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க? நம்முடைய உச்ச நீதிமன்றம் 1997 சொல்லுது. அப்போ 1997 சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது. சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, a person who is not a member either in Lok Sabha or Rajya Sabha, can be appointed as a prime minister. அவ்வளவுதான் சொல்லிடுச்சு. appointed as a prime minister சொல்லிடுச்சு. பாருங்க, லோக்சபாவிலோ இதனுடைய பொருள் பாருங்க, திடீர்னு ஒரு பிரதமர் இறந்து போறாரு. நம்ம ரெண்டாவது கேஸ் பார்த்தோம், பார்லிமெண்ட்ல உள்ள 2 அவைகளில் லோக்சபா இருக்கு, ராஜ்யசபா இருக்கு. நம்ம பார்த்தோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லோக்சபாவில் பெரும்பான்மை பெற்ற கட்சியினுடைய தலைவர் தான், இங்க யாரு மெஜாரிட்டி வச்சிருக்காங்களோ அந்த கட்சியினுடைய தலைவர் தான், லீடர் தான் என்னது, பிரைம் மினிஸ்டராக நியமிக்கப்படணும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ பிரதமர் என்பவர் லோக்சபாவை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். சரி, இல்லைன்னா ராஜ்யசபாவை சேர்ந்தவராகவும் இருக்கலாம், தவறில்லை. அவருடைய கட்சிக்கு லோக்சபாவில் பெரும்பான்மை இருந்தால் போதும். சரியா? சில நேரங்களில் வெளியிலிருந்த ஒருவரும் தேர்வு செய்யப்படலாம். வெளியிலிருந்து ஒருவர், லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலையுமே அவர் இல்லை, ஆனா லோக்சபாவில் அவருடைய கட்சி பெரும்பான்மை பெற்ற கட்சியினுடைய உறுப்பினர்கள் யாரை தேர்வு பண்றாங்க? வெளியில் உள்ள ஒரு நபரை தேர்வு பண்றாங்க. இவர் தான் எங்க பிரதமர் அப்படின்ட்டு தேர்வு பண்றாங்க. அப்ப இது சரியான பிராக்டிஸா? இருக்கலாம். அதை என்ன சொல்லுது உச்ச நீதிமன்றம்? சொல்லுது வெளியில் உள்ள நபரும் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டு நியமிக்கப்படலாம் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லிடுது. a person who is not a member either in லோக்சபா, லோக்சபாவிலும் இல்ல, ராஜ்யசபாவிலும் இல்ல, either house of parliament can be appointed as a prime minister. சரியா? லோக்சபாவிலோ அல்லது ராஜ்யசபாவிலோ இல்ல, either லோக்சபா ராஜ்யசபா ரெண்டையுமே அவர் மெம்பரா இல்ல, ஆனாலும் அவர் பிரைம் மினிஸ்டராக அப்பாயிண்ட் செய்யப்படலாம். either house of parliament அப்படின்ட்டு சொல்றாங்க. either house of
எதர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் என்னது லோக்சபாவும் ராஜ்யசபாவும். இந்த ரெண்டு அவையில அவர் இல்லை. ஆனாலும் ஹி கேன் பி அப்பாயிண்டட் as a பிரைம் மினிஸ்டர் அப்படின்ட்டு சொல்றாங்க. யார் சொல்றா? உச்ச நீதிமன்றம் சொல்லுது. பட் வித்தின் 6 months he has to be elected அப்படின்ட்டு சொல்றாங்க. elected as member in லோக்சபா or ராஜ்யசபா. அவ்வளவுதான். அப்ப எத்தனை மாசத்துக்குள்ள? 6 மாசத்துக்குள்ள அவர் தேர்வு செய்யப்பட்டாலே போதும்யா. பிரதமராக நியமிச்சிருங்க, பரவாயில்ல. இப்போதைக்கு அவரை பிரதமராக நியமித்து விடுங்கள். 6 மாதத்துக்குள்ள அவர் லோக்சபாவோ அல்லது ராஜ்யசபாவோ உறுப்பினர் ஆனா போதும் அப்படின்னு யார் சொல்லிட்டா? உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அப்போ பிரசிடென்ட்டுடைய பர்சனல் டிஸ்கிரிப்ஷன்ல ரெண்டாவது விஷயம் சர்ச்சைக்குரியதாச்சு. சடனா ஒரு பிரதமர் இறந்த பின்னால அந்த மெஜாரிட்டி பார்ட்டி லோக்சபாவில் மெஜாரிட்டி பெற்றக்கூடிய அந்த கட்சியினுடைய எம்பிக்கள் யாரை தேர்வு செய்வது? எம்பியாக இல்லாத ஒருவரை தேர்வு செய்யலாமா? தாராளமாக தேர்வு செய்யலாம். அவர் லோக்சபா உறுப்பினராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அல்லது ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இரண்டு அவைகளிலும் அவர் உறுப்பினராக இல்லாத பட்சத்தில் அவர் நியமிக்கப்படலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அவர் நியமிக்கப்பட்ட 6 மாத காலத்திற்குள் he must be elected. அவர் எங்கே தேர்வு செய்யப்படணும்? ஒன்று லோக்சபாவுக்கு தேர்வு செய்யப்படணும், அல்லது ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்படணும். சரியா? தேர்வு செய்யப்பட்டால் போதும். லோக்சபா தேர்வு செய்யப்படணும் அல்லது ராஜ்யசபா தேர்வு செய்யப்பட்டால் போதும், அவ்வளவுதான். சரியா? இதை உறுதிப்படுத்தியது என்னது? 1997 உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. சரியா? ரைட். இந்த மாதிரி ரெண்டுலையுமே மெம்பராக இல்லாமல் பின்னாளில் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஏன் ராஜ்யசபால இருந்தும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அப்படியும் பண்ணலாம் அப்படின்றத 1997 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லுது. அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? இரண்டு அவைகளிலும் உறுப்பினராக இல்லாத ஒரு நபரும், இரண்டு அவைகளையும் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு அவைகளையும் உறுப்பினராக இல்லாத ஒரு நபரும் பிரதமராக நியமிக்கப்படலாம், தவறில்லை. ஆனால் எவ்வளவு காலத்துக்குள்ள ஒரு பிரதமராக, எவ்வளவு காலத்துக்குள்ள ஒரு லோக்சபா ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்படணும்? 6 மாத காலத்திற்குள் தேர்வு செய்யப்படணும். தேர்வு செய்யப்பட்டால் போதுமானது. சரியா? ரைட். இங்க விஷயம் என்னன்னா, அவருடைய கட்சிக்கு லோக்சபால மெஜாரிட்டி இருக்கணும். அவர் லோக்சபா உறுப்பினராக இருக்கலாம், அவர் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கலாம், அல்லது வெளியில் உள்ள நபராகவும் இருக்கலாம். பிரதமராகவும் நியமிக்கப்படுபவர் லோக்சபா உறுப்பினராக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஓகே. ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவருடைய கட்சிக்கு இங்கே மெஜாரிட்டி இருக்கணும், லோக்சபால மெஜாரிட்டி இருக்கணும். ஏன் அவர் வெளிநபராக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு. லோக்சபா ராஜ்யசபா உறுப்பினர் இல்லை, வெளிநபராக கூட நான் பிரதமராக நியமனம் பண்ணலாம். யாரு? பிரசிடென்ட். இது அவருடைய பர்சனல் டிஸ்கிரிப்ஷன். அவர் நியமிக்கலாம். ஆனால் அவருக்கு இந்த மெஜாரிட்டி இருக்கணும். எங்க? லோக்சபால மெஜாரிட்டி இருக்கணும். அடுத்ததா பாருங்க, அவர் எவ்வளவு காலத்துக்குள்ள ரெண்டு அவைகளுக்குள்ள தேர்வு செய்யப்படணும்? இங்கேயோ தேர்வு செய்யப்படணும். எவ்வளவு காலத்துக்குள்ள? 6 monthsக்குள்ள தேர்வு செய்யப்படணும். லோக்சபாவுக்கு தேர்வு செய்யப்பட்டாலும் ஓகே தான், அல்லது ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்பட்டாலும் ஓகே தான், ரெண்டுல ஒண்ணு. ஆனால் அவர் சார்ந்த கட்சிக்கு லோக்சபாவில் பெரும்பான்மை இருக்க வேண்டும், ஒண்ணு. அந்த கட்சி உறுப்பினர்கள் இவரை தலைவராக ஏற்க வேண்டும், ரெண்டு கண்டிஷன் தான். சரியா? இதுதான் இங்க முக்கியமான விஷயம். இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிகழ்வுகள் இருக்கு. 1966 இந்திரா காந்தி தேர்வு செய்யப்பட்டாங்க. இந்திரா காந்தி அவங்க என்ன உறுப்பினர்னா ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு நியமிக்கப்பட்டாங்க. இந்திரா காந்தி ராஜ்யசபாவை சேர்ந்தவங்க. அதே மாதிரி 1996 தேவேகவுடா அவங்க என்னது? தேவேகவுடா ராஜ்யசபாவை சேர்ந்தவர். அதே மாதிரி 2004 மன்மோகன் சிங் அவர்கள். இவங்கெல்லாம் ராஜ்யசபா மெம்பர்ஸ், ராஜ்யசபா உறுப்பினர்களாக இருந்து பிரதமராக நியமிக்கப்பட்டவர்கள். இவங்க வந்து மக்கள் தேர்தலே ஃபேஸ் பண்ணல, மக்களவை தேர்தலே ஃபேஸ் பண்ணல. ஆனா இவங்க என்னது? ராஜ்யசபா எம்பிஸ் தான். சரியா? இவர்கள் ராஜ்யசபாவை சேர்ந்தவர்கள். ஆனால் இவர்கள் சார்ந்த கட்சிக்கு லோக்சபாவில் மெஜாரிட்டி இருந்தது. அதனால் இவர்கள் பிரதமராக நியமிக்கப்பட்டார்கள். இவருக்கு அந்த பாதிக்கும் மேற்பட்ட லோக்சபா உறுப்பினர்களுடைய ஆதரவு இருந்தது. அதனால் இவர்கள் ராஜ்யசபாவில் இருந்தாலும் லோக்சபாவை சேர்ந்த இவருடைய கட்சி உறுப்பினருடைய ஆதரவால் இவர்கள் என்னவா இருந்தாங்க? பிரதமராக இருந்தாங்க. புரியுதா? சரியா? ஒன்றும் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாலே இருந்தவங்க அவங்க. மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாலே பிரதமராக நியமிக்கப்படலாம் அப்படின்ற தீர்ப்பை சொன்னது என்னது? ஹைகோர்ட், டெல்லி ஹைகோர்ட் 1980. அதன் அடிப்படையில் தான் 79 சரண் சிங் இது நியாயப்படுத்தப்பட்டது. 89 விபி சிங், 90 சந்திரசேகர், 91 நரசிம்மராவ், 96 வாஜ்பாய், தேவேகவுடா, 97 ஐக்கிய குஜரால், 98 வாஜ்பாய் எல்லாமே நியமிக்கப்பட்டது எப்போ? மெஜாரிட்டி
இல்லாமலே அவங்கள பிரைம் மினிஸ்டராக நியமனம் பண்ணிட்டு பின்னால மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அவங்கள அப்படியும் நியமிக்கலாம். அதை உறுதிப்படுத்தின தீர்ப்பு டெல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு. அடுத்ததாக 1997 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெம்பராக இல்லாமலே ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டராக நியமிக்கப்படலாமா? நியமிக்கப்படலாம். அவர் லோக்சபா உறுப்பினராகவும் இல்லாமல் இருக்கலாம், ராஜ்யசபா உறுப்பினராக இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் அவரை பிரைம் மினிஸ்டராக நியமிக்கலாம். ஓகே, அதை பற்றி கான்ஸ்டியூஷன் சொல்லலை அப்படின்ட்டு யார் சொல்லிட்டா? சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. ஆனால் என்ன சொல்லுது? அவர் நியமிக்கப்பட்ட 6 மாதத்திற்குள் அவர் லோக்சபாவிற்கோ ராஜ்யசபாவிற்கோ தேர்வு செய்யப்பட வேண்டும் அப்படின்றத உறுதிப்படுத்துச்சு. என்னது? சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு. அப்போ ராஜ்யசபா உறுப்பினராக இருந்து பிரதமராக பதவி வகித்தவர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். முதல்ல பார்த்த கேஸ் மெஜாரிட்டி இல்லாமலே பிரதமராக நியமிக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்ட்டு, மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாலேயே பிரதமராக நியமிக்கப்பட்டவர்கள். ஆனால் இங்கே உறுப்பினராக இல்லாமலே நியமிக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி 1966, தேவேகவுடா 1996, மன்மோகன் சிங் 2004, இவங்கெல்லாம் ராஜ்யசபாவிற்கு பின்னால் தேர்வு செய்யப்பட்டார்கள். ஆனால் இவங்களுக்கு மெஜாரிட்டி எங்கே இருந்துச்சு? லோக்சபாவில் இருந்துச்சு. அப்போ பாருங்க, கான்செப்ட் இதுதான். பிரதமர் என்பவர் அவர் லோக்சபாவை சேர்ந்தவராகவும் இருக்கலாம், ராஜ்யசபாவை சேர்ந்தவராகவும் இருக்கலாம், அல்லது வெளியில் உள்ள நபராகவும் இருக்கலாம். அவர் லோக்சபாவை சேர்ந்தவராக இருக்கின்றார் எனில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவருடைய என்ன கேஸ்ல இருந்தாலுமே, இந்த 3 கேஸ்லையுமே அவர் லோக்சபா மெம்பராக இருக்கலாம், ராஜ்யசபா மெம்பராக இருக்கலாம், வெளியில் உள்ள நபராகவும் இருக்கலாம். இதில் லோக்சபா மெம்பராக இருக்காருனாலும் ராஜ்யசபா மெம்பராக இருக்காருனாலும் இங்கே மெஜாரிட்டி அவருடைய கட்சிக்கு எங்கே மெஜாரிட்டி வேணும்? லோக்சபாவில் மெஜாரிட்டி வேணும். அவ்வளோதான் கண்டிஷன். சரியா? அவர் ராஜ்யசபா மெம்பராக கூட இருக்கலாம், ஆனால் அவருக்கு எங்கே மெஜாரிட்டி இருக்கணும்? லோக்சபாவில் மெஜாரிட்டி இருக்கணும். அடுத்த வெளிநபராக இருக்கணும், இருந்தால் பரவாயில்ல, நியமிக்கலாம். ஆனால் எவ்வளோ காலத்துக்குள்ள அவர் வந்து எங்கே தேர்வு செய்யப்படணும்? லோக்சபாவுக்கோ ராஜ்யசபாவுக்கோ தேர்வு செய்யப்படணும். லோக்சபா ராஜ்யசபா எவ்வளோ காலத்துக்குள்ள? 6 மாதத்துக்குள்ள தேர்வு செய்யப்படணும். அவ்வளோதான் மீனிங். அப்போ பிரதமர் என்பவர் வந்து லீடர் ஆஃப் தி லோக்சபான்னு சொன்னீங்களே சார். ஆமாம் சொன்னேன், லீடர் ஆஃப் தி லோக்சபா தான். அவர் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தாலும் லீடர் ஆஃப் தி லோக்சபா தான். ஏன்னா அவருடைய கட்சிக்கு எங்கே பெரும்பான்மை இருக்கிறது? லோக்சபாவில் பெரும்பான்மை இருக்கிறது. சரியா? மன்மோகன் சிங் இருந்தார், அவருடைய கட்சி காங்கிரஸ் 2004 to 2014 காலகட்டத்தில் லோக்சபாவில் பெரும்பான்மை பெற்றிருந்தது. ஆனால் அவர் இங்கே தான் இருந்தார். அவர் ராஜ்யசபா மெம்பர் தான். அவர் ராஜ்யசபா மெம்பர் தான். தேர்வு நியமிக்கப்படும் போது அவர் உறுப்பினரே கிடையாது. அவர் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டு நியமிக்கப்பட்ட போது 2004 மன்மோகன் சிங் எந்த சபையிலும் உறுப்பினர் இல்லை. பின்னால் அவர் ராஜ்யசபாவுக்கு தான் தேர்வு செய்யப்பட்டார், லோக்சபாவுக்கு அல்ல. ஆனால் அவருடைய கட்சிக்கு எங்கே பெரும்பான்மை இருந்தது? லோக்சபாவில் பெரும்பான்மை இருந்தது. 6 மாதத்திற்குள் அவர் ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்பட்டார். அவ்வளோதான், அதுவே போதுமானது. வெளிநபராக இருந்தால் 6 மாதத்துக்குள் தேர்வு செய்யப்பட்டால் போதும். அது லோக்சபாவுக்காக இருக்கலாம் அல்லது ராஜ்யசபாவுக்காக இருக்கலாம். நரசிம்மராவ் பார்த்தீங்கன்னா லோக்சபாவுக்கு தேர்வு செய்யப்பட்டார். நந்தியால் என்று சொல்லக்கூடிய ஆந்திர பிரதேஷ், அந்த ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேஷில் ஒரு தொகுதியில் மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டு போனார். ஆனால் மன்மோகன் சிங் ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் 2 வகையில் ஏதாவது இருந்தால் போதும். அப்போ லீடர் ஆஃப் தி லோக்சபா அப்படின்ற கான்செப்ட் எப்படி சார்? உண்மைதான். லீடர் ஆஃப் தி லோக்சபா என்பது அவர் வந்து ராஜ்யசபாவில் உறுப்பினராக இருந்தால் டேர்ம் பொருந்தாதான்? அப்படிலாம் கிடையாது. அவருடைய கட்சிக்கு இங்கே மெஜாரிட்டி இருக்கு இல்லையா? அவர் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தாலும் அவருடைய கட்சிக்கு லோக்சபாவில் பெரும்பான்மையாக இருந்தால் அவர் லீடர் ஆஃப் தி லோக்சபா தான். ஆமாம், அவர் லீடர் ஆஃப் தி லோக்சபா தான், மக்களவையின் தலைவர் தான். அவர் ராஜ்யசபா உறுப்பினர், ஆனால் அவருடைய கட்சிக்கு எங்கே பெரும்பான்மை இருக்கிறது? லோக்சபாவில். அப்போ அதனால அவர் லீடர் ஆஃப் தி லோக்சபா தான். கரெக்ட் தான், அப்படித்தான் மீன் பண்ணணும். அவர் இங்கே உறுப்பினர் இல்லையே சார், அவர் எப்படி லீடர் ஆக முடியும்லாம் கேட்கக்கூடாது. அவருடைய கட்சிக்கு எங்கே பெரும்பான்மை இருக்கிறதா அவர் தான் லீடர் ஆஃப் தி லோக்சபா. சரியா? அப்போ இவர் லோக்சபா கூட்டத்தில் கலந்துக்கலாமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், மினிஸ்டர்ஸ் ஆகட்டும், இவர்கள் லோக்சபாவில் இருக்கலாம் அல்லது ராஜ்யசபாவில் இருக்கலாம். மினிஸ்டர்ஸ் எங்கே இருந்து இருப்பாங்க? லோக்சபாவில் இருப்பாங்க, ராஜ்யசபாவில் இருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ் 2 தரப்பினரும் 2 அவைகளையுமே கலந்துக்கலாம் கூட்டத்தில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர்களுக்கு அதிகாரம் இருக்குது, ஓட்டிங். அப்போ கலந்துக்கலாம். ஓட்டிங் மட்டும் இந்த வேலை போடுவாங்க. இப்போ பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் லோக்சபா உறுப்பினர். சரியா? இப்போ ராஜ்யசபாவில் ஏதாவது கூட்டம் நடக்குது, அவர் கலந்துக்க கூடாதா? தாராளமாக கலந்துக்கலாம். காரணம், அவர் பிரதமர். அதே போன்று அமைச்சர்களும் கலந்து கொள்ளலாம் ராஜ்யசபாவில். லோக்சபா எம்பியா இருப்பாங்க, அமைச்சராக இருப்பாங்க, ஆனால் ராஜ்யசபா கூட்டத்தில் அவங்க கலந்துப்பாங்க, தாராளமாக கலந்துக்கலாம். அவர்களுக்கு விதிவிலக்கு உண்டு. பிரதமர், அமைச்சர்கள் இவர்களுக்கெல்லாம் 2 அவைகளில் எங்கனாலும் அவங்க கலந்துக்கலாம். ஆனால் ஓட்டிங், வாக்களிப்பது எங்கே அளிப்பாங்க? லோக்சபா உறுப்பினர்கள் லோக்சபாவில் மட்டும்தான் ஓட்டு. ராஜ்யசபாவை சேர்ந்த அமைச்சர்கள் ராஜ்யசபாவில் மட்டும்தான் வாக்களிப்பாங்க. ஆனால் கூட்டம் 2 தரப்புலையும் கலந்துப்பாங்க. இங்கேயும் கலந்துப்பாங்க, அங்கேயும் கலந்துப்பாங்க, இங்கேயும் போய் கலந்துப்பாங்க, இங்கேயும் போய் கலந்துப்பாங்க. அமைச்சர்கள், பிரதமர் ஆகியோர் 2 அவைகளுடைய கூட்டங்களிலும் கலந்து கொள்ள உரிமை பெற்றவர்கள்.
ஆனால் வாக்களிப்பது மட்டும், ஓட்டிங் மட்டும் எங்க பண்ணுவாங்க? லோக்சபாவில் பிரதமர் இருக்காருன்னா லோக்சபாவில் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். ராஜ்யசபாவை சேர்ந்த அமைச்சர் ராஜ்யசபாவில் மட்டும்தான் ஓட்டளிக்க முடியும். ஆனால் 2 அவைகளிலும் கூட்டங்களில் அவர்களால் கலந்து கொள்ள முடியும். போதுமே, இதுவே போதும். அப்போ அவர் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார் மன்மோகன் சிங் அவர்கள். ஆனால் அவர் லோக்சபாவின் தலைவர், லீடர் ஆஃப் தி லோக்சபா அப்படின்ட்டு தான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. காரணம், அவருடைய கட்சிக்கு எங்கே பெரும்பான்மை இருக்கு? லோக்சபாவில். அப்போ லோக்சபாவில் மெஜாரிட்டி பெற்ற கட்சி தான் ஆட்சி அமைக்கிறது. லோக்சபாவில் எந்த கட்சி பெரும்பான்மை பெற்றிருக்கிறதோ அந்த கட்சியினுடைய தலைவர் பிரதமராக குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத போது பிரசிடென்ட் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார். எந்த கட்சி அதிக உறுப்பினர்களை கொண்டிருக்கோ அந்த கட்சியை நியமிக்கலாம், அல்லது கூட்டணி கட்சிகள் இணைந்து மெஜாரிட்டி வச்சிருக்காங்க அவங்களே நியமிக்கலாம். நியமித்த பின் அவர் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்கலாம். 1 மாசத்துக்குள்ள மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டாலே போதும். இது தொடர்பாக 1980 டெல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்கு. அதே போன்று 1997 லோக்சபா ராஜ்யசபா இரண்டிலுமே உறுப்பினர்களாக ஒருவரும் பிரதமராக நியமிக்கப்படலாம் அப்படின்ட்டு அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லுது 1997. அப்போ பிரதமராக நியமிக்கப்பட்ட ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி, மன்மோகன் சிங் மற்றும் தேவே கவுடா ஆகியோர் பின்னாளில் ராஜ்யசபாவுக்கு தான் தேர்வு செய்யப்பட்டார்கள். அதுவே போதும். சரியா? இல்லாம வெளியில் உள்ள நபர்களாக அவர்கள் இருந்தார்கள். பின்னாளில் அவர்கள் ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்பட்டு உறுதிப்படுத்தப்படுறாங்க. ஆனால் அவருடைய கட்சியின் உறுப்பினர்கள், லோக்சபாவில் பெரும்பான்மை இருக்கக்கூடிய அவருடைய கட்சியின் உறுப்பினர்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதுவே போதும். அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருக்கலாம். வெளிநபராக இருந்தால் 6 மாதத்திற்குள் தேர்வு செய்யப்பட்டால் போதும் அப்படின்ட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பு 97 சொல்கிறது. அப்போ கான்செப்ட் புரியுதா? அவ்வளவுதான் விஷயம். லோக்சபாவில் பெரும்பான்மை பெற்ற கட்சியினுடைய தலைவரை குடியரசுத் தலைவர் பிரதமராக நியமிக்கிறார். ஓகே. அவர் ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருக்கலாம். அவருடைய கட்சிக்கு லோக்சபாவில் பெரும்பான்மை இருக்க வேண்டும். அவர் வெளிநபராகவும் இருக்கலாம். ஆனால் தேர்வு செய்யப்பட்ட 6 மாத காலத்திற்குள், அவர் பிரதமராக நியமிக்கப்பட்ட 6 மாத காலத்திற்குள் 2 அவைகளில் உறுப்பினராக ஆனால் போதும். 2 அவைகளில் ஏதேனும் ஒரு அவையில் உறுப்பினராக இருந்தால் போதுமானது. சரியா? ஆமா. 2 விஷயங்கள்ல பர்சனல் டிஸ்கஷன். ஒன்று, எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி இல்லாத போது குடியரசுத் தலைவர் முடிவெடுக்கலாம். 2வது, திடீரென்று பிரதமர் மரணத்தின் போது குடியரசுத் தலைவர் முடிவெடுக்கலாம் யாரை பிரதமராக நியமிக்கணும்ட்டு. திடீர்னு மரணம் அடைந்தால் கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டராக ஒரு மூத்த அமைச்சரை நியமிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேற யாராவது அவருக்கு தோன்றவங்க கூட நியமிக்கலாம். நியமித்த பின் அவர் சார்ந்த உறுப்பினர்கள் அவரை தலைவராக தேர்வு செய்யப்பட வேண்டும், தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது அங்கே விதி. அதே போன்று எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத சூழல்களில் தனிப்பெரும் கட்சியை கூப்பிடலாம். மெஜாரிட்டி இல்லை தான், ஆனால் பெரிய கட்சி அவங்க தான், அதிக உறுப்பினர்களை கொண்டவர், அவ்வளோ கூப்பிடலாம். அல்லது கூட்டணி தலைவரையும் கூப்பிடலாம். இதில் யாரை கூப்பிடுறது அப்படிலாம் யாரும் பிரசிடென்ட்டை கட்டாயப்படுத்த முடியாது. அது பிரசிடென்ட்டுடைய பர்சனல் டிஸ்கிரிப்ஷன். அவர் யாருனாலும் கூப்பிட்டு பிரதமராக நியமிச்சிடலாம். நியமித்த பின் 1 மாதத்திற்குள் நீங்கள் என்ன பண்ணுங்க, மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும்னு கேட்டுக்கலாம். அப்படின்னு பண்ணலாம். இல்லாத ஒருத்தரை தேர்வு பண்ணியும், லோக்சபா ராஜ்யசபா உறுப்பினராக இல்லாத ஒருவரை தேர்வு செய்தும் நியமிக்கலாம். 6 மாத காலத்திற்குள் அவர் தேர்வு செய்யப்பட்டால் போதும். இதை உறுதிப்படுத்தக்கூடிய தீர்ப்புகள் 80 அந்த ஹைகோர்ட் தீர்ப்பு, 97 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. சரியா? ரைட். இப்போ இதுல இருந்து பிரதமருடைய பொசிஷன் நம்ம தெரிஞ்சிடும். செலெக்ஷன் அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யார் பண்றா இதை பத்தி சொல்லக்கூடியது கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 75 சொல்லுது, PM shall be appointed by president அப்படின்னு சொல்லுது. ஆனா கிளியர் கட்டா சொல்லக்கூடியது கன்வென்ஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சிஸ்டம் தான். சரியா? கன்வென்ஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சிஸ்டம் தான் இதை பற்றி தெளிவாக சொல்லுது. ரைட்டா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம், லோக்சபாவில் பெரும்பான்மை பெற்ற கட்சியினுடைய அதான் என்ன பண்றாங்க, லோக்சபாவில் பெரும்பான்மை பெற்ற கட்சி, லோக்சபா ராஜ்யசபா இருக்கு, இதில் லோக்சபாவில் பெரும்பான்மை பெற்ற கட்சி அதான் என்ன பண்றாங்க, அதுல இருந்து யார் தேர்வு பண்றாங்க, பிரைம் மினிஸ்டர் தேர்வு பண்றாங்க. பிரைம் மினிஸ்டரும் பிற அமைச்சர்களும் சேர்ந்தது தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரி, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். COM கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னா என்னது, மெஜாரிட்டி பெற்றவங்க தான் அரசாங்கத்தை அமைக்கிறாங்க. அரசாங்கம்னா என்னது, அதுல அமைச்சரவை கொண்டது தான். அப்ப கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம், அமைச்சரவை அப்படின்னு சொல்றோம். அமைச்சரவையில் யார் இருக்கா, பிரதமர் தான். ஃபர்ஸ்ட் நல்லா பாருங்க, பிரதமரை தான் பிரசிடென்ட் வந்து அப்பாயின்ட் பண்றாரு, பிரதமரை தான் பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்றாரு. பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாரு, பின்னால தனக்கு தேவையான அமைச்சர்களை தேர்வு பண்ணிக்கிறார். இவங்கெல்லாம் எனக்கு அமைச்சர்களாக வேணும் அப்படின்ட்டு உறுப்பினர்கள் இருந்து தேர்வு பண்ணலாம், அல்லது வெளியில் உள்ள நபரையும் அமைச்சராக தேர்வு பண்ணலாம். அப்ப அந்த அமைச்சரும் பின்னாளில் 6 மாதத்துக்குள்ள தேர்வு பண்ணா போதும். அந்த அமைச்சரும் 6 மாத காலத்திற்குள் எம்பியாக ஆனா போதும், லோக்சபாலே ராஜ்யசபாலே ஆனா போதும். அப்போ முதலில் பிரசிடென்ட் யாரை நியமிக்கிறா, பிரைம் மினிஸ்டர் நியமிக்கிறார். ஆர்டிகல் 75 அடிப்படையில் பிரதமர் தனக்கு தேவையான அமைச்சர்களை தேர்வு பண்றாரு.
எங்க இருந்து தேர்வு பண்றாரு? அது லோக்சபாவில் இருந்து இருக்கலாம், ராஜ்யசபாவில் இருந்தும் இருக்கலாம். சரியா? பிரதமர் சடனாக இறந்து விட்டால் என்ன ஆகும்? ஒட்டுமொத்தமா அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரி டிசால்வ் ஆயிரும், கலைஞ்சிரும். அதே இது ஒரு அமைச்சர் மட்டும் இழக்கிறாரு அப்படின்னா பிரதமர் என்ன பண்ணிக்கலாம்? இன்னொரு அமைச்சரை அந்த இடத்திற்கு தேர்வு செய்யலாம், தேர்வு செய்து நியமிச்சுக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்கா கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். பிரதமர் தான் இங்கே அதிகாரம் மிக்கவர். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அமைச்சரவை, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சரவை அப்படின்னு சொல்றோம், மந்திரி சபை அப்படின்னு சொல்றோம். மந்திரி சபையில யார் முதன்மையானவர்? பிரதமர் தான். பிரதமர் தான் முதன்மையானவர். பிரதமர் இறந்தால் டிசால்வ் ஆயிருது, ஒட்டுமொத்தமா கலைஞ்சிருது. அடுத்த ஒரு பிரதமர், இந்த எம்பிக்கெல்லாம் சேர்ந்து, ஒரு அமைச்சர்கள்லாம் சேர்ந்து இல்லை, எம்பிக்கெல்லாம் சேர்ந்து ஒருத்தர பிரதமராக தேர்வு பண்ணி கொடுக்கலாம். இவர் தான் எங்க தலைவர், எம்பியாவும் இருக்கலாம், அவர் அமைச்சராகவும் இருக்கலாம், வெளியில் உள்ள நபராகவும் இருக்கலாம். இவர் தான் எங்க பிரதமர் அப்படின்ட்டு அவங்க தேர்வு பண்ணி கடிதத்தை பிரசிடென்ட்டை கொடுத்து அவரே நியமிக்கலாம். பிரசிடென்ட் வந்துட்டு எம்பிக்கள் கூட்டம் கூட இயலாத போது பிரசிடென்ட்டே தன்னிச்சையாக முடிவெடுத்து ஒருவரை பிரதமராக நியமிக்கலாம். ஆனால் பின்னாளில் எம்பிக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அந்த மெஜாரிட்டி கட்சியினுடைய எம்பிக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இங்கேதான் இவ்வளவுதான் இங்க கண்டிஷன்ஸ். பிரதமர் இறந்தால் ஒட்டுமொத்தமா வேக்கமாயிரும், கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரி டிசால்வ் ஆயிரும். ஆனால் ஒரு அமைச்சர் இறந்தால் அவருக்கு மாற்றாக புதிய அமைச்சரை உள்ளே கொண்டு வர யாருக்கு முடியும்? பிரதமருக்கு முடியும். அப்ப பிரதமர் தான் இங்கே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அமைச்சரவையில் அதிகாரம் மிக்கவராக இருக்கிறார். இத ஒரு டேர்ம்ல சொல்லுவாங்க, லார்ட் மார்லி சொல்றாரு. லார்ட் மார்லி, மார்லே, மார்லி பிரபுன்னு சொல்றோம் இல்லையா, லார்ட் மார்லே. பிரைமஸ் இன்டர் பெரஸ், எல்லாமே லத்தீன் மொழி சொற்கள். லீகல் டேர்ம் ஃபுல்லா எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா லத்தீன் மொழி சொற்களாக இருக்கும். இங்கிலீஷே பார்த்தீங்கன்னா நிறைய லத்தீன் மொழி, போர்ச்சுகீஸ், இதை போன்ற மொழிகள்ல இருந்து இங்கிலீஷ் வந்து நிறைய லாங்குவேஜ், நிறைய வேர்ட்ஸை கடன் வாங்கியிருக்கு. சட்ட வார்த்தைகள், லீகல் டேர்ம்ஸ் எல்லாமே பொதுவாக பார்த்தீங்கன்னா லாத்தின் மொழி சொற்களாகத்தான் இருக்கும். அப்போ அப்படியே ஒரு வார்த்தை சொல்றது. யார் சொல்றா? பிரதமரை பத்தி யார் சொல்றான்னா லார்ட் மார்லி சொல்றார். லார்ட் மார்லி என்ன சொல்றார் பார்த்தீங்கன்னா பிரைமஸ் இன்டர் பெரஸ் அப்படின்ட்டு சொல்றார். பிரைமஸ் இன்டர் பெரஸ், இதோடைய என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ் அப்படின்ட்டு பொருள். ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ் யாரை பத்தி சொல்றாரு? பிரதமரை பத்தி சொல்றாரு. எல்லாரும் ஈக்குவல் தான், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ல எல்லாரும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொன்னாலுமே இதுல முதன்மையானவர் யாரு? பிரதமர். அதான் மீன் பண்ணக்கூடிய சொல் தான் என்னது? பிரைமஸ் இன்டர் பெரஸ், a term denoted by Lord மார்லி. மார்லி என்ன சொல்றாரு பாருங்க, about prime minister, பிரைமஸ் இன்டர் பெரஸ் என்று பிரதமரை குறிப்பிடுபவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா லார்ட் மார்லி. அவர் என்ன சொல்றாரு? இதனுடைய பொருள் என்னன்னா ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ், எல்லாரும் ஈக்குவல் தான், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல எல்லாரும் ஈக்குவல் தான், ஆனா எல்லாரும் சமம் தான். ஆனா இதுல முதன்மையானவர் யார்? பிரதமர், பிரைம் மினிஸ்டர். பிரைமஸ் இன்டர் பெரஸ் அப்படின்ட்டு சொன்னவர் யாரு? லார்ட் மார்லி. ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ், அதனுடைய பொருள் என்ன? சமமானவர்களில் முதன்மையானவர், சமமானவர்களில் முதன்மையானவர் அப்படின்ட்டு யார் சொல்றாங்க? பிரைம் மினிஸ்டர் பத்தி சொல்றாரு. யார் சொல்றா? லார்ட் மார்லி. அப்ப இது கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பிரதமர் என்பவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். லோக்சபாவில், தட் இஸ் லோயர் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய லோக்சபாவில் எந்த கட்சி பெரும்பான்மை பெற்றிருக்கிறதோ அந்த கட்சியின் தலைவரை பிரதமராக நியமிப்பார். யாரு? பிரசிடென்ட். எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத போது தனிப்பெரும் கட்சியையோ அல்லது கூட்டணி கட்சியில் இருந்தோ பிரதமரை நியமிக்கக்கூடிய தன்னிச்சை அதிகாரம் பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. சரியா? அதே போன்று திடீரென்று பிரதமர் மரணம் அடையும் போது கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டராக ஒரு மூத்த அமைச்சராக நியமிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவருக்கு தோன்றிய நபரை, பின்னாளில் இவர் பிரதமராக வரக்கூடும் என்று தோன்றிய நபரையும் பிரசிடென்ட் நியமிக்கலாம். சரியா? அவர் எம்பியாகவோ எம்பியாகவோ 2 அவைகளில் எம்பியா இருக்குன்ற அவசியம் இல்லை, வெளிநபரை கூட நியமிக்கலாம். ஆனால் 6 மாதங்களுக்குள் அவர் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டால் போதுமானது. மெஜாரிட்டி இல்லாமலும் நியமிக்கப்படலாம். நியமிக்கப்பட்ட பின் 1 மாத காலத்திற்குள் அவர்கள் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணா போதும். இது 1980 ஹைகோர்ட் தீர்ப்பு. எம்பியாக இல்லாத ஒருவரையும் தேர்வு செய்யலாம், 6 மாத காலத்திற்குள் அவர் எம்பியானா போதுன்றது 1997 சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு. பிரதமர் தான் அமைச்சர்கள்ல முதன்மையானவர். பிரைமஸ் இன்டர் பெரஸ் சொன்னது லார்ட் மார்லி. அப்போ ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ் அப்படின்ற வேர்ட் இதை சொல்லுது. அப்போ பிரதமர் என்பவர் லோக்சபா உறுப்பினராக இருக்கலாம், ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கலாம். ஆனால் அவருடைய கட்சிக்கு எங்கே பெரும்பான்மை இருக்க வேண்டும்? லோயர் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய லோக்சபாவில் பெரும்பான்மை இருக்க வேண்டும். பிரதமராக நியமிக்கப்பட்டவர்களுக்கு அவருடைய லோக்சபா உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் ஆதரவு கொடுக்க வேண்டும். இவ்வளவுதான் எங்க கதை.
தனி கட்சியாக இருக்கலாம், கூட்டணி கட்சியாக இருக்கலாம். ஆனால் லோக்சபா உறுப்பினர்களில் பாதிக்கும் மேற்பட்டோருடைய ஆதரவு யாருக்கு இருக்க வேண்டும்? பிரதமருக்கு இருக்க வேண்டும். நியமிக்கப்பட்ட பின் 1 மாதத்துக்குள்ள அந்த மெஜாரிட்டி அவர் ப்ரூவ் பண்ணாலும் போதும். அதேமாதிரி எம்பியாக இல்லாத பட்சத்தில் 6 மாத காலத்துக்குள் அவர் தேர்வு செய்யப்பட்டாலும் போதும். சரியா? இதுதான் கான்செப்ட். சரியா? ஓகே. இதில் அமெரிக்கன் பிரசிடென்ட்டோட கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம இந்தியாவில் கான்ஸ்டியூஷனில் ஒரு போஸ்ட் அப்படின்னா அது பிரசிடென்ட்டை சொல்லுவோமா, பிரைம் மினிஸ்டர் சொல்லுவோமா? பிரைம் மினிஸ்டர் தான் சொல்லணும் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்கா? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ இப்போ புரியும். பிரைம் மினிஸ்டர் தான் இங்கே பவர்ஃபுல். பார்லிமெண்டேரியன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் டெமோக்ரஸியில் பவர்ஃபுல் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான் அப்படின்றது நமக்கு புரியும். இங்கே ஒரு விஷயம் நம்ம கூடுதலாக ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா மாதிரியே இங்கிலாந்து, யுனைடெட் கிங்டம் என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்தில் 2 அவைகள் இருக்கு. 2 அவைகள் இருக்கு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹவுஸ் ஆஃப் காமன், மக்களவை மாதிரி அங்கே என்ன இருக்கு? ஹவுஸ் ஆஃப் காமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் மேலவை, அப்பர் ஹவுஸ் நமக்கு இங்கே ராஜ்யசபா மாதிரி, அவங்களுக்கு என்னது? ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ். கீழவை நமக்கு லோக்சபா மாதிரி ஹவுஸ் ஆஃப் காமன். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரதமர் லோக்சபா உறுப்பினராகவும் இருக்கலாம், ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருக்கலாம். ஆனால் இங்கிலாந்தை பொறுத்தவரை பிரதமர் என்பவர் மேண்டேட்டரிலி எங்கே உள்ளவராக இருக்கணும்? ஹவுஸ் ஆஃப் காமனை சேர்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும். ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் சேர்ந்தவராக இருக்கக்கூடாது. அப்போ இங்கிலாந்து கான்ஸ்டியூஷனோட இந்தியன் கான்ஸ்டியூஷனை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டு இங்கிலாந்தில் எந்த அவையை சேர்ந்த உறுப்பினர் பிரதமராக நியமிக்கப்படலான்னா ஹவுஸ் ஆஃப் காமன், நம்முடைய லோக்சபா மாதிரி அங்கே என்னது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹவுஸ் ஆஃப் காமன், அங்கே மட்டும்தான் இருக்கணும். அவர் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸுக்கு தேர்வு செய்யப்பட்டவராக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க நாட்டில் அப்படி வச்சுருக்காங்க. சரியா? இப்போ இங்கிலாந்து பிரதமரையும் இந்தியன் பிரதமரையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஷுட் பி எலெக்டட் டு எய்தர் ஆஃப் தி ஹவுஸ். ஆனால் இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் ஷுட் பி எலெக்டட் ஒன்லி ஃப்ரம் என்னது? ஹவுஸ் ஆஃப் காமன், நாட் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ். அப்படி தான் சொல்கிறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லோக்சபாலே இருக்கலாம் பிரைம் மினிஸ்டர், ராஜ்யசபா மெம்பராகவும் இருக்கலாம். ஆனால் இங்கிலாந்தில் என்னதான்? ஹவுஸ் ஆஃப் காமன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய லோக்சபா மாதிரி ஹவுஸ் ஆஃப் காமனில் இருந்து மட்டும்தான் தேர்வு செய்யப்படணும். ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்லேருந்து தேர்வு பண்ணால் அவரை பிரைம் மினிஸ்டராக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது. அவங்க கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் அப்படி அக்செப்ட் பண்ண முடியாது. அவர் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் இதிலிருந்து தேர்வு செய்யப்படக்கூடாது. ஹவுஸ் ஆஃப் காமன் என்று சொல்லக்கூடிய கீழவை, தட் இஸ் லோயர் ஹவுஸ், நம்ம லோக்சபா மாதிரி லோயர் ஹவுஸ்ல இருந்து மட்டும்தான் அவர் தேர்வு செய்யப்படணும்னு இங்கிலாந்தில் வச்சிருக்காங்க. இந்தியாவில் மேலவை கீழவை, தட் இஸ் ராஜ்யசபா லோக்சபா இரண்டிலிருந்தும் தேர்வு செய்யப்படலாம் அப்படின்ட்டு இருக்கு. இது சின்ன சின்ன கம்பேரிசன்ஸ். இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.